ஸோ மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொது தமிழில் இருக்கக்கூடிய புத்தக இலக்கண பகுதிகளோட கருத்துக்கள் என்னென்னு பார்த்தலாம். இது 2024ஆம் ஆண்டினுடைய பதிப்பா வெளில வந்த ஸோ இலக்கண பகுதியில் மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ முதல் இயல்ல வந்து தமிழாய் எழுதுவோம். அடுத்தது நால்வகை பொருத்தங்கள், பொருள் மயக்கம், பா இயற்ற பழகலாம். அடுத்தது படிமம், அடுத்ததாக காப்பிய இலக்கணம், அடுத்ததாக தொன்மம், அடுத்ததாக குறியீடு. ஸோ இவைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்னோட எழுத்துரு வந்து கா, தமிழாய் எழுதுவோம். முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி. ஸோ மொழியை வந்து மிகச்சிறந்த கருவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை திறம்பட கையாண்டால் கலையாக மிளிரும். பிழை மழிய எழுதினால் வெறும் கலையாகவே கொள்ளப்படும். ஸோ நம்மில் பலர் வந்து பிழைபட பேசுவதால் எழுதும் பொழுதும் பிழைகள் பெருகுகின்றன. தமிழை தமிழ் என்று ஒழிப்பதை விட குடியரசில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான கருத்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிழை இல்லாமல் எழுத முடியுமா அப்படிங்கிற ஐயம் எல்லாத்துக்கும் கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மொழியின் இயல்பை உணர்ந்து இலக்கண விதிகளை அறிந்தும் கவனத்துடன் எழுதினால் பிழைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிதளவு முயற்சியும் பயிற்சியும் தவறில்லாமல் எழுத துணை புரியும். சிலர் வந்து இது ஃபஸ்ட்டு வர வந்து தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம். அடுத்ததாக வல்லினரா, இடைநரா. அடுத்தது வகரலகரம், நகரலகரம், மகரலகரம். ஸோ ஆகிய எழுத்துக்கள் பற்றி தெளிவில்லாமல் இருக்கின்றனர். மொத்தம் 8 எழுத்துக்கள் வந்து தெளிவில்லாமல் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்மை எழுத்துக்களில் வரும் மேல் விலங்கு, கீழ் விலங்கு, கொம்புகள், துணைக்கால் போன்றவற்றை பயன்படுத்தும் முறையிலும் கவனம் தேவை. ஸோ சொல்லில் எழுத்துப்பிழை இல்லாது இருக்கலாம், ஆனால் பொருட்பிழை ஏற்பட வாய்ப்புண்டு. முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். கறி தின்றான். இங்கே எழுத்துப்பிழை இல்லை, ஆனால் பொருள் வேறுபாடு உண்டு. இடமறிந்து எழுத வேண்டும். எழுதும்போது ஏற்படும் பிழைகளை கீழ்காணும் வகைப்பாடில் பிரிக்கலாம். அதாவது எழுத்துப்பிழை, சொற்பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எழுத்துப்பிழை, சொற்பொருட்பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள். ஸோ இந்த இதில் வந்து எழுத்து பிழைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிழைகளை களைவதற்கான வழிமுறைகளை அறிந்தால் நல்ல தமிழ் எழுத முடியும். எழுத்துக்கள் குறித்த சில அடிப்படை செய்திகள் சிலவற்றை நினைவு கூறுதல் வேண்டும். அடிப்படை செய்திகளை பார்த்தோம் அப்படின்னாக்க உயிரெழுத்து 12, குறில் நெடில் என்று 2 வகைப்படும். உயிரெழுத்து 12 இருக்குது. அதில் குறில் நெடில் அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்குது. மெய்யெழுத்துகள் வந்து 18, இது வந்து 3 வகைப்படும். வல்லின மெய்கள் அப்படிங்கிறது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லின மெய்கள் அப்படிங்கிறது இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையின மெய்கள் அப்படின்னா இ, இர், இல், இவ், இல், இல். அதாவது கசட தப்பற வல்லினம், ஞமன மெல்லினம், எரள வரல இடையினம். உயிர்மை எழுத்துக்கள் பொருந்து 216 இருக்குது. உயிர்மை குறில் 90, உயிர்மை நெடில் வந்து 126. உயிர்மை எழுத்துக்கள் 216, உயிர்மை குறில் வந்து 90 இருக்குது. உயிர்மை நெடில் வந்து 126 இருக்குது. ஆயுதம் வந்து 1 இருக்குது. எழுத்துப்பிழை தவிர்க்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா இடங்களிலும் பேச்சு தமிழை எழுத முடியாது. எல்லா இடங்களிலும் பேச்சு தமிழை எழுத முடியாது. பேசுவதைப் போலவே எண்ணுவதே எழுத்துப்பிழைக்கான முதன்மையான காரணம் எனப்படும் ஆகும். குறில் நெடில் வேறுபாடு அறியாதிருப்பதும் எழுத்துக்கள் வரும் முறையில் தெளிவற்றிருப்பதும் பிழைகள் மலிய காரணமாக அமைகின்றன. எழுத்துக்களின் ஒலிப்பு முறை, அவற்றுக்கான வரி வடிவ வேறுபாடு, அவை சொல்லில் வரும் இடங்களையும் முதல் இடைக்கடை தெள்ளத் தெளிவாக மனதுக்குள் பதித்து கொள்வதை கடமையாக கொள்ள வேண்டும். தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம், வல்லினரா, இடைநரா, வகரலகரம், நகரலகரம், மகரலகரம். ஸோ இவற்றில் வேறுபாடு அறிந்து வாய்விட்டு ஒலித்து பழகுவது சாலச் சிறந்தது. இவ்வெழுத்துக்களுக்கான சில அடிப்படை இலக்கணத்தையும் கசடர கற்றல் இன்றியமையாத கற்றல் பணியாகும். ஸோ மேலுள்ள 8 எழுத்துக்களில் நகரம், அதாவது தன்னகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும். வல்லின ரகரம் மெய் சொல்லில் அதாவது வல்லின ரகர மெய் சொல்லின் இறுதியில் வராது. மற்றவை சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும். அதாவது முதல் அப்படிங்கிறப்போ நண்டு, நாடகம், இங்கே வந்து தன்னகரம் தான் வரும். தன்னகர வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் வரும். இடையில் வந்து தன்னகரம் வரலாம், டன்னகரம் வரும், ரன்னகரம் வரும், வல்லின ரா வரும், இடையின ரா வரும், வகர லகரம் வரும், நகர லகரம் வரும், மகர லகரம் வரும். அதாவது பந்து, கண்டு, கன்று, கற்று, பார்த்து, கால்கள், கொள்வது, புகழ்வது. தன்னகரம் வந்து பந்து, டன்னகரம் வந்து கண்டு, ரன்னகரம் வந்து கன்று, வல்லின ரகரம் வந்து கற்று, இடையின ரகரம் வந்து பார்த்து, வகரலகரம் வந்து கால்கள், நகரலகரம் வந்து கொள்வது, மகரலகரம் வந்து புகழ்வது. கடையில் வந்து டன்னகரம் வரும், ரன்னகரம் வரும், இடையின ரகரம் வரும், வகரலகரம் வரும், நகரலகரம் வரும், மகரலகரம் வரும். அதாவது டன்னகரம் அப்படிங்கிறப்போ கண், ரன்னகரம்னா அவன், இடைநரகரம்னா பார்,
வகரலகரம்னா கால், நகரலகரம்னா கொள், மகரலகரம்னா புகழ். ஸோ தமிழ் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை, வரின் தமிழ் இல்லை. கிரீடம், பிரியா இதெல்லாம் வடமொழி எழுத்து. கிளேஷம் அப்படிங்கிறது ஆங்கிலம். வல்லின மெய்யோடு சொல் முடியாது. வல்லின மெய்யோடு சொல் முடியாது. அப்படி முடிந்தால் தமிழ் சொல் அன்று. பார்க்கு, பஞ்சு, பட்டு, போத்து, டப்பு போன்றவை தமிழ் இல்லை. வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வாரா. இட்டு, இரு வல்லின இரு என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை. கா, இட், இச்சி அப்படின்னு வராது. முயர், இச்சி அப்படின்னு வராது என்றெழுதுவது பிழை. இக்கு, இச்சி, இத்து, இப்பு ஆகியவற்றின் பின் அவற்றின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும். இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த வல்லெழுத்துக்கள் முன்னாடி அவ்வெழுத்து வரிசைகள் வரும். பிற மெய்கள் வாரா. காக்கை, பச்சை, பந்து, பத்து, உப்பு. இட்டு, இரு இட்டு வல்லின இரு மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் காசா, பா என்னும் வரிசைகளுமே வரும். பாட்டு, வெட்கம், காட்சி, திட்பம், காற்று, கற்க, கற்சிலை, கற்பவை. ஸோ டா வல்லின ரகரம். டா வல்லின ரகரம் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா. டமாரம், ரப்பர் இதெல்லாம் தமிழ் கிடையாதுங்கிறாங்க. ஆயுதெழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனிச்சொல்லாயின் மூவெழுத்தாகவும் தனிக்குறளை அடுத்தும் வரும். அஃது, எஃகு, காசு. மெல்லின எழுத்துக்களில் டன்னகரம், ரன்னகரம் சொல்லின் தொடக்கமாக வராது. மெல்லின எழுத்துக்களில் டன்னகரம், ரன்னகரம் சொல்லின் தொடக்கமாக வாரா. தனிச்சொல்லின் இடையில் வல்லின எழுத்துக்கள் முன் அவ்வல்லின மெய்யோ அவற்றின் இனம் மெல்லினமோ மெய்யோ வரும். பிற மெய்கள் வருவதில்லை. தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வல்லின மெய்யோ அவற்றின் இன மெல்லின மெய்யோ வரும். பிற மெய்கள் வருவதில்லை. தக்கை, தங்கை, பச்சை, இஞ்சி, பண்டு, பட்டம், பத்து, பந்து, தப்பு, பாம்பு, கற்று, கன்று இதெல்லாம் வரக்கூடியது. இர், ஈ, இர், இல், இவ், ஈ, இர், இல், இல், இல் என்னும் எழுத்துக்களுக்கு பின் வியங்கோல் வினைமுற்று கள் விகுதி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்பொழுது இயல்பாய் நிற்கும். அதாவது ஈ, இர், இல், இல், இல். ஈ இடையின ரா இரு, வகரலகரம் இல்லு, மகரலகரம் இல்லு, நகரலகரம் இல்லு. ஸோ தேய்க, நாய்கள், தாய்செய், ஊர்க, ஊர்க, ஊர், ஊர்க, ஊர்கள், ஊர்சூழ், செல்க, கால்கள், செல்கணம், வாழ்க, வாழ்தல், தோள்கள். தேய்க, நாய்கள், தாய்சேய், ஊர்க, ஊர்துகள், ஊர்சூழ், செல்க, கால்கள், செல்கணம், வாழ்க, வாழ்தல், தோள்கள். டன்னகர ஒற்றினை அடுத்து வல்லின ரகரமும் நகர ஒற்றினை அடுத்து வர டகரமும் வருவதில்லை. கண்டு என்று தான் வரும். அதாவது கண்டுனா டன்னகரம் வரும். கண்டு அப்படின்னு சொல்லி ரன்னகரம் வராது. மன்றம் என்று தான் வரும். அதாவது ரன்னகரம் மட்டும்தான் வரும். மன்றம் சொல்லி டன்னகரம் வராது. இஞ்சி, இந்து, இவ்வு என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன. உறிஞ்சு, வெறிந்து, பொருந்து, தெவ் அப்படிங்கிறது அரிதாக தான் இருக்குது. ய, ர, ல ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும். மற்றவை அளவெடுத்தால் மட்டுமே வரும். பாய்ச்சு, பார்க்கும், வாழ்க்கை. தனிக்குறளை அடுத்து இடைநரகரம், மகரலகரம் ஒற்றுக்கள் வாரா. தனிக்குறளை அடுத்து இடைநரகரம், மகரலகரம் வாரா. தனிக்குறளை அடுத்து இடைநரா ஒற்றுவரின் அதனை தமிழ் இயல்புக்கேற்ப திருத்தி எழுதி கொள்ள வேண்டும். நிர்வாகம் அப்படிங்கிறது நிருவாகம்னு எழுதணும். கர்மம் அப்படிங்கிறது கருமம், கண்மம் அப்படின்னு எழுதணும். இடைநரகரத்தை அடுத்து இடைநரகர வரிசை எழுத்துக்களும் மகரலகரத்தை அடுத்து மகரலகர வரிசைகளும் வாரா. எழுத்து வரிசைகளும் வாரா. உயிர்வரின் ஒரு இரு முறையே ஓர் ஈர் என்று மாறும். உயிர் எழுத்து வந்துச்சுன்னா ஒரு அப்படிங்கிறது ஓர்னு வரணும். இரு அப்படிங்கிறது ஈர் அப்படின்னு வரணும். உயிர்வரின் அது, இது, எஃது முறையே அஃது, இஃது, எஃது என்பதாக மாறும். வகரலகரம், நகரலகரம் விதிகள் என்னென்னு பார்த்தலாம். வேற்றுமை புணர்ச்சியில் வகரலகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் வகரலகரம் வல்லின ரகரமாய் தெரிவதுண்டு. அதாவது கல் கூட்டல் சிலை வகரலகரம் அப்படிங்கிறது கற்சிலைன்னு மாறும். அதாவது இல் வந்து வல்லின வகரலகரம் வந்து வல்லின ரகரமாக மாறணும். கடல் கூட்டல் கரை கடற்கரை இல் வந்து இர்ரா மாறுது. இதில் வகரலகரத்தில் இல்லு வல்லின இர்ரா மாறுது. கல் கூட்டல் சிலை கற்சிலை, கடல் கூட்டல் கரை கடற்கரை. அடுத்தது வகரலகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் வகரலகரம் ரணகரமாய் தெரிவதுண்டு. பல் கூட்டல் முகம் பன்முகம் இல் வந்து இன்னா மாறும். வகரலகரம் வந்து ரணகரமாக மாறும். அதாவது ரெண்டு சுழின்னா மாறும். அவ்வளோதான். நகரலகரம் அதாவது லா பள்ளிக்கு வர இல் லா வரும் இல்லையா.
நகர லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டகரமாக தெரிவதுண்டு. மக்கள் கூட்டல் பேரு மக்கட்பேறு. லகரத்தை தொடர்ந்து, அதாவது நகர லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் நகர லகரம் டன்ன நகரமாய் தெரிவதுண்டு. அதாவது நாள் கூட்டல் மீன் அப்படிங்கிறது நான் மீன். அந்த இல்லு வந்து 3 சுழின்னா மாறுது. வருமொழியோடு தகரமாயின் வகரலகரம் ரகரமாக மாறுவதோடு தகரம் ரகரமாக மாறும். சொல் கூட்டல் துணை சொற்றுணை. அதாவது இதில் சொல் அப்படிங்கிற அந்த இல்லு வந்து வல்லின ரகரமாக மாறுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த இத்து கூட்டல் தா வருது தூதன் இது. ஸோ அந்த தகரமும் ரகரமாக மாறும். அப்போது சொற்றுணைன்னு சொல்லி வரும். வருமொழி நகரமாயின் தன்னகரமாக இருந்துச்சுன்னா வகரலகரம் வந்து நகர ரகரமாக மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும். பல்கூட்டல் நூல் வந்து பன்னூல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இல் வந்து 2 சுழி இன்னா மாறுது. நூ அப்படிங்கிறதும் நாவாக மாறும். அதாவது நூ அப்படிங்கிறது இந்து கூட்டல் நூ தானே. அப்போது 2 சுழி நாவாக மாறி பன்னூல் பல்கூட்டல் நூல் பன்னூல் அப்படின்னு மாறும். அல்வழியில் தனிக்குறளை அடுத்து வகரலகரம் தகரம் வரும் பொழுது ஆயுதமாக மாறும். தகரமும் ரகரமாகும். அல்கூட்டல் திணை அக்ரிணை பல்கூட்டல் துளி பக்துளி. தனிக்குறளை அல்வழியில் அல் வருது இல்லையா. அப்போ தனிக்குறளை அடுத்து வர லகரம் தனிக்குறளை அடுத்து வர லகரம் தகரம் வரும் பொழுது, அதாவது திணை துளி, அதாவது தாவரிசையில் வரும் பொழுது ஆயுதமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல் வழியில் அல் வரும் பொழுது தனிக்குறளை அடுத்து வரக்கூடிய லகரம் வந்து தகரமாக மாறும். தீ வரும் இல்லையா. அப்போ அது வந்து அக்கா மாறிடுது, ஆயுதமாக மாறும். தகரமும் ரகரமாக மாறும். இயக்குனர் என்பதே சரி, அதாவது தன்னகரம் வருவது தான் சரி. இயக்குனர் என்பதே சரி. 2 சுழி நா எழுதுவது தவறு. இயக்கு ஓட்டு அனுப்பு பெரு முதலான வினைகள் பெயரிடை நிலையான இந்து என்பதை பெற்று இந்து கூட்டல் நர் ஓட்டுனர் அனுப்புனர் பெறுநர் என்ற பெயர் சொற்களாகின்றன. உறுப்பினர் 2 சுழி நா வரக்கூடியதோ, குழுவினர் 2 சுழி நா வரக்கூடியதோ, ஊரினர் 2 சுழி நா முதலான 2 சுழி நா வர ஊரினர் முதலான உறுப்பு குழு ஊர் பெயர் சொற்கள். அதனால் அவை இன் என்னும் சாரியை பெற்று முடிந்துள்ளன. சொல் உருவாகும் முறையை அறிந்தும் பொருள் வேறுபாட்டினை உணர்ந்தும் எழுதுகிற பொழுது பிழையை எழுத தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறம் குறை வளம் அந்த மாதிரிலாம் பரிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. பிழைகளை தவிர்க்க சில குறிப்புகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும். தன்னகரம் டன்னகரம் ரன்னகரம் வகரலகரம் நகரலகரம் மகரலகரம் வல்லினரகரம் இடையினரகரம். ஸோ ஒலிப்பு வேறுபாடு அறிந்து கொள்வது. தமிழில் இவ்வெழுத்துக்கள் வரும் முறையையும் அவை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தையும் அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒன்றாகும். தொடக்கத்தில் சில காலம் வாய்விட்டோ அல்லது மனதுக்குள் உச்சரித்தபடியோ எழுத பழகுவது நல்லது. வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிகோலும். வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிகோலும். கே கோ போன்ற கொம்புடைய குறிநெழில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 2 அப்படிங்கிறதுக்கான தமிழ் எழுத்து வந்து ஊ. 4 வகை பொருத்தங்கள் என்னென்னு பார்த்தரலாம். ஒரு மொழியின் எழுத்துக்களிலோ சொல்லமைப்பிலோ தொடரமைப்பிலோ சொற்பொருள் அமைப்பிலோ காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். எழுத்துக்களிலோ சொல்லமைப்பிலோ தொடரமைப்பிலோ சொற்பொருள் அமைப்பிலோ காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். தற்காலத்தில் தமிழிலும் இவ்வகையான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இம்மாற்றங்களை எல்லாம் தழுவிக்கொள்கிற வகையில் காலத்திற்கேற்ற இலக்கணம் நமக்கு தேவை. மொழி வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமான தொடர்புடையவை. திணைப்பால் எண் இடம் ஆகியவை மொழியின் அடிப்படை பண்புகள். இவை சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுகின்றன. தமிழ் மொழியில் பெயர் சொற்களும் வினைச்சொற்களும் திணைப்பால் எண் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. எழுவாய் உள்ள தொடர்களில் அதன் வினைமுற்று எழுவாய் உள்ள வினைமுற்று அதன் வினைமுற்று வந்து எழுவாயுடன் திணைப்பால் எண் இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்கள் உடையதாய் அமைகிறது. பெரும்பாலான தொடர்களில் எழுவாயை வைத்துக்கொண்டே வினைமுற்றின் திணை பால் எண் ஆகியவற்றை சொல்லிவிடலாம். முருகன் நூலகம் சென்றான். இத்தொடரில் முருகன் என்னும் எழுவாய் அதன் திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்தி விடுகிறது. மேலும் இந்த எழுவாய் வந்து தான் பெற வேண்டிய வினைமுற்றை உயர்திணை ஆண்பால் ஒருமை படர்க்கை என பொருத்தமுடன் அமையுமாறு வேண்டி நிற்கிறது. இதன் மூலம் எழுவாய்க்கும் பயனளிக்கும் நெருங்கிய இயைபு இருத்தலை அறியலாம். திணைப்பாகுபாடு அப்படிங்கிறது உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்களை மிகுதி என்பர். பெயர் சொற்களை திணை அடிப்படையில் உயர்திணை அக்ரிணை பெயர் என இருவகையாக பிரிப்பர். இவ்வாறு பாகுபடுத்தும் முறை எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. தமிழில் பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு இருதிணை பாகுபாடு அமைந்துள்ளது இலக்கண நூலார் வந்து அறியலாம். உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல்ல பிறவே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லதீரம் 1 குறிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல்ல பிறவே என வரும் தொல்காப்பிய நூற்பா மக்கள் என்று சுட்டப்படுவோர்
உயர்திணை அவர் அல்லாத பிற அஃறிணை என்று கூறுகிறது. இவ்வகை பாகுபாடு ஆங்கிலம் முதலிய பிற மொழிகளில் இல்லை. இன்றைய தமிழில் யார் எது போன்ற வினாச்சொற்களின் பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு அறியப்படுகிறது. அங்கே நடப்பது யார், அங்கே நடப்பது எது என்னும் தொடர்கள் பொற்குறிப்பின் அடிப்படையில் யார் என்ற பயனிலை உயர்திணையும் எது என்ற பயனிலை அஃறிணையும் உணர்த்துகின்றன. குழந்தை, கதிரவன் போன்ற இரு திணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் இப்பெயர்கள் எழுவாயாக அமையும் பொழுது அவற்றின் வினை முடிவு இரு திணை பெற்றும் வருகின்றது. குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது. கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது. பேச்சு வழக்கில் அஃறிணை முடிவை பெற்று வருவதே பெருவழக்காக உள்ளது. பால் பாகுபாடு பொறுத்தவரையும் தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையில் அமைந்துள்ளது. தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்கை இடத்திலும் வரும். பயனிலை விகுதிகளான ஆண், ஆள், ஆர், அது, ஆண், அன், ஆண், ஆள், ஆர், அது, அன் முதலிய பால் பகுப்பை காட்டுகின்றன. பழந்தமிழில் ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலும் வந்துள்ளன. பழந்தமிழில் ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலும் வந்துள்ளன. மாணவர் வந்தனர் அப்படிங்கிறது பன்மை, ஆசிரியர் வந்தார்ங்கிறது ஒருமை. இக்கால தமிழில் பலர்பாலை உணர்த்தும் சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் அதன் பொருளை மட்டும் உணர்த்துகிறது. பன்மை பொருள் உணர்த்துவதற்கு கல் என்னும் விகுதி உதவுகின்றது. அவர் வந்தார்ங்கிறது ஒருமை, அவர்கள் வந்தார்கள்ங்கிறது பன்மை. உயர்திணை தமிழில் உயர்திணையில் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் உண்டு. இப்பெயர்கள் தொடர்களில் அமையும் பொழுது வினைமுற்றை பொறுத்தே பால் அறியப்படுகிறது. தங்கமணி பாடினான், தங்கமணி பாடினாள். பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்திணை பெயர்ச்சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன. ஆண், பெண், தம்பி, தங்கை, அப்பா, அம்மா, தந்தை, தாய். அஃறிணை எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறையில் மரபில் இருந்தாலும் வினைமுற்றின் அவற்றை வேறுபடுத்தும் பால் காட்டும் விகுதிகளே இல்லை. எனவே ஒருமைப்பன்மை அடிப்படையிலேயே ஒன்றன்பால் பலவின்பால் என்று அறியப்படுகிறது. காளை உழுதது, பசு பால் தந்தது ஆகிய தொடர்களில் காளை ஆண்பாலாகவும் பசு பெண்பாலாகவும் உள்ளன. ஆனால் வினைமுற்று பால் பாகுபாட்டிற்குரிய விகுதிகளை பெறாமல் ஒன்றன்பால் விகுதி பெற்று முடிந்துள்ளது. தற்காலத்தில் அஃறிணை எழுவாய் மாற்றம் அடைந்துள்ளது. மாற்றினத்தில் பெண்பாலை குறிக்க பசுமாடு எனவும் ஆண்பாலை குறிக்க காளை மாடு அதாவது எருது எனவும் பெயர் சொற்கள் வழங்கப்படுகின்றன. பிற விலங்குகளை குறிக்கைய ஆண் குரங்கு, பெண் குரங்கு எனவும் எழுவாய் பொது பெயருடன் ஆண், பெண் என்னும் பால் பாகுபாட்டு பெயர்கள் முன் சேர்த்து வழங்கப்படுகின்றன. எண் பாகுபாடு பொறுத்தவரை இக்காலத்தில் தமிழில் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன. 2 மனிதர்கள். அஃறிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயமில்லை. அஃறிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயமில்லை. அதாவது 10 தேங்காய், இவற்றை 10 தேங்காய்கள் என்று எழுதுவதில்லை. இக்காலத்தில் தமிழில் அஃறிணை பன்மைக்கென தனி வினைமுற்றுகள் இல்லை. ஆனால் ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படுகிறது. ஒரு மரம் வீழ்ந்தது, 10 மரம் வீழ்ந்தது. தற்கால தமிழிலும் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகின்ற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்கள் ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை பற்றியதாகும். ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது. ஒவ்வொரு தொடர்களை பேசவும் எழுதவும் காண்கிறோம் போன்ற தொடர்களை பேசவும் எழுதும் காண்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது என்றே பேசவும் எழுதவும் வேண்டும். ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமை. ஒவ்வொரு அப்படின்னா ஒருமை. இடப்பாகுபாடு. இடம் தன்மை முன்னிலை படர்க்கை என மூவகைப்படும். பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படாது. அவன், அவள், அவர், அது, அவை முதலான பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலுமே வெளிப்படும். பேசுபவன் முன்னிருந்து கேட்பவன், பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள். பேசுபவன், முன்னிருந்து கேட்பவன், பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள் ஆகிய 3 முறையே தன்மை முன்னிலை படர்க்கை என அழைக்கப்படும். தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை. சான்றாக நான் புத்தகம் கொடுத்தேன் என்னும் தொடரில் பேசியவர் ஒருவர் என்று கூற முடியுமே ஒழிய ஆனா பெண்ணா என்று கூற முடியாது. முன்னிலையிலும் இவ்வாறே பால் பாகுபாட்டை அறிய முடியாது. தன்மை பன்மையிலும் உளப்பாட்டுத்தன்மை, உளப்படுத்தா தன்மை என இருவகை உண்டு. தன்மை பன்மையில் உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை என இருவகை உண்டு. பேசுபவர் அதாவது தன்மை முன்னிலையாளரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை. பேசுபவர் முன்னிலையாளரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மையாகும். நாம் முயற்சி செய்வோம் அதாவது உளப்பாட்டு தன்மை. இத்தொடரில் நாம் என்பது தன்மை முன்னிலையையும் உள்ள அனைவரையும் குறிக்கிறது. பேசுபவர் முன்னிலையாளரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது உளப்படுத்தாத தன்மை பன்மையாகும். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் தமிழ் மொழியை பல்வேறு நிலைகளில் பல்வேறு நோக்கில் பயன்படுத்துகிறோம். பழையனவற்றை தவிர்ப்பதற்கும் புதியனவற்றை ஏற்பதற்கும் நாம் தயங்கியதே இல்லை. கால ஓட்டத்தில் இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மை புதுப்பித்துக் கொள்கின்றன.
ஒரு மொழியின் அடிப்படை அறிவு என்பது அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களையும் சொற்களையும் அவற்றின் பொருளையும் வாக்கிய அமைப்புகளையும் தெரிந்திருப்பதே மேலே குறிப்பிட்ட 4ஐயும் உள்ளடக்கியது ஒரு மொழியின் இலக்கணம் அப்படின்னு தமிழ்நடை கையேடுல குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக இயல் 3 அப்படிங்கிறது தமிழோட எழுத்து ஒரு ஞா மாதிரி வர்றது. ஞா மாதிரி வர்றது வந்து இயல் 3ஓட எழுத்துரு. 3 அப்படிங்கிறதுக்கான எழுத்துரு. பொருள் மயக்கம். பொருள் மயக்கம் என்னன்னு பார்த்துடலாம். தமிழ் மொழியை எழுதும் பொழுதும் படிக்கும் போதும் பேசும்போதும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் சில உள்ளன. அவற்றை பின்பற்றினால் மாணவர்களுக்கு வந்து பொருள் மயக்கம் இல்லாமல் மொழிப்புலமை பெறுவார் அப்படிங்கிறாங்க. எழுதும்போதோ பேசும்பொழுதோ தேவையான இடங்களில் இடைவெளி விடாததும் தேவையற்ற இடங்களில் இடைவெளி விடுவதும் படிப்போருக்கும் கேட்போருக்கும் பொருள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். இடைவெளியும் பொருள் வேறுபாடும். எம் மொழி யார்க்கும் எளிது. எம்மொழி யார்க்கும் எளிது. அப்பாவின் நலங்காண்க. அப்பாவின் நலங்காண்க. 5 மாடி வீடு. 5 மாடி வீடு. அன்று முதல் பாடம் கற்றோம். அன்று முதல் பாடம் கற்றோம். இவ்வாறு சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. வல்லினமைகளும் பொருள் வேறுபாடும் அப்படிங்கிறப்போ பிட்டு தின்றான், பிட்டு தின்றான். உள்ள கருத்து, உள்ள கருத்து. ஈட்டி கொண்டு வந்தான், ஈட்டி கொண்டு வந்தான் போன்ற தொடர்களில் வல்லினமைகளால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகளை அறிந்து பயன்படுத்த வேண்டும். கார்ப்புள்ளியும் பொருள் மயக்கமும். இயல்பாக உரையாடும் பொழுது பொருள்நிலையில் பெரும்பாலும் எந்த குழப்பமும் ஏற்படுவதில்லை. குரலில் ஏற்றம் இறக்கம், சொற்களில் அழுத்தம் குலைவு, இறுதிச்சொல் மூலம் வினாவா உணர்ச்சியா என்பதையெல்லாம் உணர்ந்து பொருளை நாம் சரியாக விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் எழுதும் பொழுது கார்ப்புரி இடாமல் எழுதினாலோ இடம் மாற்றி கார்ப்புள்ளி இட்டாலோ தொடரில் உள்ள சொற்கள் அத்தொடருக்குரிய முழுமையான பொருளை தராமல் வேறு பொருளை தந்துவிடும். அக்கா கமா போட்டு அக்கால் வீட்டுக்கு சென்றாள். இப்படி கார்ப்புள்ளி இட்டு எழுதும் பொழுது அந்த பெண் தன் அக்கால் வீட்டுக்கு சென்றாள் என பொருள்படுகிறது. அவள் அக்கால் கமா வீட்டிற்கு சென்றாள். இந்த தொடரில் அந்த பெண்ணின் அக்கால் தனது வீட்டிற்கு சென்றாள் என பொருள் வேறுபடுவதை அறியலாம். எனவே நிறுத்தற்குறியீடுகளை உரிய இடங்களில் இட்டும் இடாமலும் எழுதி பொருள் மயக்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இடைச்சொற்களும் விகுதி சொல்லுறுப்புகளும். தமிழில் உள்ள சில இடைச்சொற்கள் சொல்லுறுப்புகள் விகுதிகள் ஆகியவற்றை தொடர்களில் சொற்களில் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் வேறுபாடு தோன்றுகிறது. விடும் அப்படின்னா தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. தன் அப்படிங்கிறது பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். தான் என்னும் பொழுது கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். பற்றி அப்படிங்கிறப்போ குகன் ராமனை பற்றி கூறினான். குகன் ராமனை பற்றி கூறினான். முன் அப்படிங்கிறப்போ சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். முதலவர் அன்று முதல் அமைச்சர் வந்தார். அன்று முதலமைச்சர் வந்தார். பால் அப்படிங்கிறப்போ அவன் பால் கொண்டு சென்றான். அவன் பால் கொண்டு சென்றான். கண் அப்படிங்கிறதோ அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். படி அப்படிங்கிறப்போ அளக்கும்படி வேண்டினான். அளக்கும் படி வேண்டினான். மூலம் என்னும் பொழுது அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. கூட என்னும் பொழுது அவன் கூட கொடுத்தான். அவன் கூட கொடுத்தான். அவன் கூட கொடுத்தான். அவன் கூட கொடுத்தான். ஸோ சொல்லுறுப்புகள் அப்படிங்கிறது வீட்டிலிருந்து சென்றான். வீட்டில் இருந்து சென்றான். இத்தொடரில் அமைந்துள்ள வீட்டிலிருந்து என சொல்லை சேர்த்தும் பிரித்தும் எழுதும்போது இருவேறு பொருள் உணர்வதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சொற்களை மாற்றி எழுதும் பொழுது ஏற்படும் பொருட்குழப்பத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்கள் அமைக்கும் பொழுது தேர்ந்தெடுத்த சொற்களையும் சொற்களுக்கு உரிய தெளிவான பொருளையும் தொடரமைப்பு மாறாமல் அமைத்தல் வேண்டும். ஆண்டுதோறும் மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இத்தொடரில் உள்ள பொருட்பிழையை தி. ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்தார் என்னும் தவறான பொருள் அமையும்படி வந்துள்ளது. மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் என்று அமைந்திருத்தல் வேண்டும். ஒவ்வொரு தொடரிலும் எழுவாய், பயனிலை, செய்படு பொருள் ஆகியவை அமைந்திருக்கும். சில தொடர்களில் எழுவாய் மறைந்து வருவதும் உண்டு. கீழ்காணும் தொடர்களை புரிந்து கொள்ளலாம். ராமனுடன் லக்குவணனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். அடுத்ததாக பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவணனும் காட்டிற்கு புறப்பட்டான். காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவணனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இத்தொடரில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை தருகின்றது. 4ஆம் தொடர் தவிர்த்து பிற தொடர்கள் உணர்த்தும் பொருளை முழுமையாக வெளிப்படவில்லை. 4ஆம் தொடர் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். முதல் தொடர் பார்த்தோம் அப்படின்னா ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். இதர் முதல் தொடர் காட்டிற்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் சென்றான் என்ற பொருளை தருகிறது. இரண்டாவது பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான் என்னும் பொழுது யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் சென்றான் என்னும் பொருளை தருகிறது. அடுத்ததாக காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவணனும் புறப்பட்டான் என்னும் பொழுது
காட்டில் உள்ள ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவணனும் புறப்பட்டான் என்று பொருள் தருகின்றன. ஸோ என்ன நினைவில் வச்சுக்கணும், பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை. பண்புத்தொகை வினைத்தொகை வரும் சொற்கள் வந்து பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை உடையவை கொண்டவை. எனவே அவற்றை பிரித்து எழுதக்கூடாது. செங்கடல் அப்படிங்கிறது தான் சரி. செங்கு அப்புறம் கடல் அப்படின்னு எழுதுவது தவறு. கத்து கடல் என்பது தவறு. கத்து கடல் என்பது தவறு. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். அணங்கு கொள் அப்படிங்கிறது தான் சரி. அணங்கு கொள் என்பது தவறு. இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். இடைச்சொற்களுடன் இடை சொல்லுடன் சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். பேசியபடி பணம் கொடுத்தான். பேசியபடி பணம் கொடுத்தான். அதாவது பேசியபடி பணம் கொடுத்தானா பேசியவாறு, பேசியபடி பணம் கொடுத்தானா படியளவு. உடம்படு மெய்கள் அமைந்த சொற்களில் உடம்படு மெய்களை சேர்த்து தான் எழுத வேண்டும். மணியடித்து சென்றான், ஒலி எழுப்புதல். மணி அடித்து சென்றான். மணி என்பவன் யாரையோ அறைதல். பன்மை உணர்த்தும் கல் விகுதியில் சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும். ஈக்கள் மொய்த்தன, ஈக்கள் மொய்த்தன. குரங்குகள் உண்டன, குரங்குகள் உண்டன அப்படின்னு வரும். இரட்டை கிளவி சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். படவென சிறகை அடித்தது, அதுதான் சரி. படவென சிறகை அடித்ததுங்கிறது தவறு. அதாவது படபடவென சிறகை அடித்ததுன்னு படிக்கணும். பட என சிறகை அடித்தது அப்படின்னு இடம் விட்டு ஸ்பேஸ் விட்டு எழுதக்கூடாது. சொற்புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அவற்றை சேர்த்து எழுத வேண்டும். சொற்புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும், அதாவது இரு சுடர் கூட்டல் ஒளி அப்படிங்கிறதப்போ இரு வந்து மெய்யெழுத்தாக இருக்கு இல்லையா. வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் ஆ அப்படிங்கிறது சுடராளி அப்படிங்கிறதுல சுடர் வந்து மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. அப்போ இருவும் சேர்த்து எழுதணும். இருந்தால் அவற்றை சேர்த்து எழுத வேண்டும். ஈர்கூட்டல் ஆ ரா சுடராளி, சுடர் கூட்டலாளி சுடராளி. உரிச்சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் பொழுது சேர்த்து எழுத வேண்டும். கடிமணம் அப்படின்னு தான் எழுதணும். கடி அப்புறம் ஸ்பேஸ் விட்டு மனம் என்று எழுதக்கூடாது. உம்மை தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும் எதிரிணை சொற்களையும் சேர்த்து எழுத வேண்டும். உம்மை தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும் எதிரிணை சொற்களையும் சேர்த்து எழுத வேண்டும். உற்றார் உறவினர் என்பதுதான் சரி. உம்மை தொகை. உற்றார் உறவினர் என்று ஸ்பேஸ் விட்டு எழுதக்கூடாது, அது தவறு. உற்றார் உறவினர் என்று தான் எழுத வேண்டும், அது உம்மை தொகை. சீரும் சிறப்பும் என்று சேர்த்து எழுத வேண்டும். அதாவது நேரிணை சொற்கள். சீரும் ஸ்பேஸ் விட்டு சிறப்பும் எழுதக்கூடாது, தவறு. மேடு பள்ளம் என்பது சரி. எதிரிணை சொற்கள். மேடு ஸ்பேஸ் பள்ளம் என்பது தவறு. சொற்றொடர் பிழை அப்படிங்கிறது திணைப்பால் எண் இடம் காலம் முதலை பிழைகள் ஏற்பட வண்ணம் தொடர் எழுதி பழகுதல் வேண்டும். திணைப்பால் எண் இடம் காலம் முதலை பிழைகள் ஏற்பட வண்ணம் தொடர் எழுதி பழக வேண்டும். கீழுள்ள தொடர்கள் வந்து பிழையானவையா அப்படின்னு சொல்லி சிந்திக்க சொல்லியிருக்காங்க. கோவலன் மதுரைக்கு சென்றது. பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது. குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது. அவன் வெண்மதியிடம் பேசினாய். சென்னையிலிருந்து நேற்று வருகிறான். அல்லல் அல்லன் அல்லல் அல்லர் அன்று அல்ல என்பவை திணைப்பால் என் இடம் அறிந்து ஆளுதல் வேண்டும். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், நாய் அன்று, நாய்கள் அல்ல. அது என்னும் வேற்றுமை உருபு அக்ரணிக்குரியது. வரும் சொல் உயர்திணையாயின் அது என்னும் உருபினை பயன்படுத்தக்கூடாது. எனது வீடு அரசரது மாளிகை என்று எழுதலாம். ஆனால் எனது மனைவி அரசரது மகன் என்று எழுதுதல் பிழை. மனைவி மகள் வந்து உயர்திணை. அது என்னும் வேற்றுமை உருபு அக்ரணிக்கு உரியது. வரும் சொல் உயர்திணையாயின் அது என்னும் உருபினை பயன்படுத்துதல் கூடாது. எனது வீடு அரசரது மாளிகை என்று எழுதலாம். ஆனால் எனது மனைவி அரசரது மகன் என்று எழுதுதல் பிழையாகும். மனைவி மகன்கிறது உயர்திணை. தொடர் எவ்வித குழப்பமும் இல்லாமல் அமைக்கப்பட வேண்டும். இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான். குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான். முதல் 2 சொற்கள் இடம் மாறியதால் தொடருக்கான பொருள் மாறியது. அவன் அருகில் இருந்தான், அவன் அருகாமையில் இருந்தான். அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல் அருகாமை. இவ்வேறுபாடு தெரியாவிடின் தொடரின் பொருள் மாறிவிடும். பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்னும் தொடரும் பிழையானது. பேருந்து மோதியா மிதிவண்டியில் சென்றார். மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி, மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் என்று எழுத வேண்டும். பொதுவான பிழைகள் வந்து சுடு தண்ணீர் என்று எழுதுவதும் பிழையே. தண்ணீர் வந்து குளிர்ந்த நீர். சூடும் குளிருமாக நீர் எப்படி இருக்க முடியும்? நடு சென்டரில் நின்றான். நடு என்பது தமிழ், சென்டர் என்பது ஆங்கிலம். இரண்டிற்கும் ஒரே பொருள். நடுவில் நின்றான் என்று எழுதினாலே போதும். ஒரு வரியின் இறுதியிலுள்ள சொல்லை பிரித்து எழுதுவதாக இருந்தால் பொருள் கெடாதபடி பிரிக்க வேண்டும். நம்பியார் கூட சென்றார் என்பதற்கும் நம்பி யார் கூட சென்றார் என்பதற்கும் பொருள் வேறுபாடு உண்டு. வினைத்தொகையை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகாது. திருவளர் செல்வன், திருவளர் செல்வி, அது சரி. திருவளர் செல்வன், திருவளர் செல்வி, இச்சு வந்தால் அது தவறு. திருநிறை செல்வன், திருநிறை செல்வி என்பது சரி. திருநிறை செல்வன், திருநிறை செல்விங்கிறது தவறு.
பிழையை தவிர்க்க சில குறிப்புகள் என்ன பண்ணுன்னா, ஒருவர் சொல்ல கேட்டு எழுதி பழகுதலும் உதவும். சொல்லுக்கான பொருளை நினைவில் கொள்ளுதல் மிக சிறந்த பயிற்சியாகும். மரபுச் சொற்களை கற்றல் இன்றியமையாத ஒன்றாகும். யானை கன்று, குதிரை கணைக்கும் என்ற மாதிரி இலக்கண விதிகள் மனத்துள் பதித்து வைப்பதும் நமது கடமை. எழுதியதை மீள படித்து பார்ப்பதும் பிழையிருப்பின் திருத்துதலும் நமது கடமை. அடுத்தது இயல் 4 பாயேற்ற பழகலாம். அந்த 4ங்கிறது சா மாரி இருக்கும் இல்லையா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 4 வந்து சா மாரி இருக்கும். தமிழ் எழுத்துரு வந்து சா மாரி இருக்கும். பாயேற்ற பழகலாம். தமிழ் மொழி கவிதை வளம் உடையது. காலத்திற்கேற்ப யாப்பிலக்கணமும் வளர்ச்சி பெறுகிறது. போட்டி போட்டுக்கொண்டு புது கவிதைகள் பெருகினாலும் மரபு கவிதைகளும் மிகுதியாக எழுதப்படுகின்றன. சங்கம் அறிவிய காலத்திலிருந்து வெண்பா இலக்கியங்கள் பெருகத் தொடங்கின. நீதி இலக்கியங்கள் வெண்பா வடிவத்திலேயே பெரும்பாலும் தோன்றின. அறங்கள் மனிதர் மனத்தில் நின்று நிலைக்கக்கூடியவை. அறங்களை வெண்பாவால் தந்தால் மறந்துவிடாமல் நிலையில் வைக்க ஏதுவாக இருக்கும். அதனால் அறம் வலியுறுத்தப்பட்ட சங்கமறிவிய காலத்தில் வெண்பா யாப்பு செல்வாக்கு பெற்றது. சொல்லுதலை அதாவது செப்பல், சொல்லுதல் அப்படின்னா செப்பல்னு அர்த்தம். அடிப்படையாக கொண்டு தோன்றியது வெண்பாவாகும். ஆகவே அது வந்து செப்பலோசை உடையதாகும். சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது வெண்பா. ஆகவே இது செப்பலோசை உடையதாயிற்று. இத்தகு சிறப்புகள் கொண்ட வெண்பாக்களை செப்பமாக எழுதுவதால் கருத்தை வெளிப்படுத்தும் ஆற்றலை பெற முடியும். இப்பகுதி வெண்பாவிற்குரிய இலக்கணங்களை கூறி மாணவர்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு தகுந்தமான பயிற்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. வெண்பா எழுதும் முறை. வெண்பா எழுதுவதற்கென பொதுவான சில இலக்கணங்கள் உண்டு. செய்யுள் எழுத அடிப்படையாக விளங்கும் இவ்விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய பாக்களை விட வரையறுத்த இலக்கண கட்டுக்கோப்பு உடையது வெண்பா. ஏனைய பாக்களை விட வரையறுத்த இலக்கண கட்டுக்கோப்புகளை உடையது வெண்பா. இதனாலேயே வெண்பாவை வன்பா என்றும் குறிப்பிடுவர். வெண்பாவை இலக்கண கட்டுப்பாடு குலையாமல் இயற்ற வேண்டும். வெண்பா வெண்டலையால் அமைய வேண்டும் என்பது இன்றியமையாத விதி. வெண்பா இலக்கண கட்டுப்பாடு குலையாமல் இயற்ற வேண்டும். வெண்பா வெண்டலையால் அமைய வேண்டும் என்பது இன்றியமையாத விதி. வெண்பாவிற்கான தலையே வெண்டலை. இத்தலை இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என 2 வகைப்படும். தலைத்தல் என்பதற்கு கட்டுதல், பிணித்தல் என்பது பொருள். தலைத்தல்னா கட்டுதல், பிணித்தல் என்பது பொருள். நண்பர்கள் கைகோர்த்தபடி நடப்பதைப் போல சீர்கள் வெண்டலையால் கட்டு குலையாதபடி ஆக்கப்படுவது வெண்பா. மாமுன் நிறை, விலமுன் நேர், காய்முன் நேர் என்பதே வெண்பாவிற்கான எளிய தலை இலக்கணம். மாமுன் நிறை, விலமுன் நேர். அதாவது மா அப்படின்னா நேர் நேர் தேமா. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? நிறை வரணும். மாமுன் நிறை, விலமுன் நேர். நேர் நிறை கருவிலம், நிறை நிறை கூவிலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ கருவிலம் கூவிலம் அப்படிங்கிறப்போ அதுக்கு அடுத்தது நேர் வந்துச்சுன்னா, அடுத்தது காய், அதாவது 3 நேர் வந்துச்சுன்னா காய் சீர் வரும். நேர் நேர் தேமா. அடுத்தது ஒரு 3வது ஒரு நேர் வந்தால் தேமாங்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ காய் முன் நேர் என்பதே வெண்பாவிற்குரிய எளிய தலை இலக்கணம். மாமுன் நிறை, விலமுன் நேர், காய்முன் நேர் என்பதே வெண்பாவிற்குரிய எளிய இலக்கணம். மாமுன் நிறை, விலமுன் நேர். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். மாமுன் நிறை, மாமுன் தேமா புளிமா, அதுக்கப்புறம் வந்து நிறை வந்துச்சு அப்படிங்கிறதோ, அல்லது விலம் முன் நிறை நிறை கவிலம், நேர் நிறை கூவிலம் சொல்கிறோம் இல்லையா? அந்த விலம் முன்னாடி வந்து நேர் வந்துச்சு அப்படின்னாலும் இயற்சீர் வெண்டலைன்னு சொல்கிறோம். காய் முன்னாடி நேர் வந்துச்சுன்னா நேர் 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 தேமாங்காய்னு வருது இல்லையா? புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய். அதாவது நேருங்கிறது 3வது பிரிக்கும் பொழுது, அசை பிரிக்கும் பொழுது வருது இல்லையா? அப்போது காயாக வந்து நேர் வந்துச்சுன்னா வெண்சீர் வெண்டலை. மா விலம் என்னும் 2ம் ஈரசைச்சீர், காய் வந்து மூவசைச்சீர். மாவிலம் என்னும் 2ம் ஈரசைச்சீர்கள், காய் வந்து மூவசைச்சீர். மா விலம் 2ம் வந்து ஈரசைச்சீர். அதாவது நேர் நேர் தேமான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ 2 அசை தானே இருக்குது. 2ம் ஈரசைச்சீர். காய் வந்து 3 நேர் வந்துடும் இல்லையா? அல்லது 3 அசை வரும் இல்லையா? அது வந்து மூவசைச்சீர்னு சொல்கிறோம். அப்போ மா அப்படின்னா தேமா புளிமா, விலம்னா கூவிலம் கருவிலம். இதெல்லாமே இன்னும் 2 அசை வந்திருக்கும். அதாவது குறில் தனித்து குறில் ஒற்றும், நெடில் தனித்து நெடிலும் ஒற்றும் அப்படிங்கிறது நேராக வரும். நிறைங்கிறது இருகுறில் தனித்து இருகுறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று, அந்த மாதிரி வருது. அதுதான் விலம். ஸோ காய் அப்படிங்கிறது 3 நேர் வரும் இல்லையா? அதாவது 3வதாக வரக்கூடிய நேர். தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய். முதற்சீர் மாச்சீர் என்றால் வரும் சீரின் முதல் அசை நிறை அசையாக இருக்க வேண்டும். முதற்சீர் வந்து மாச்சீராக இருக்குது அப்படின்னா, அதாவது தேமா அப்படின்னு முதல் அசை பிரிக்கிறப்போ மாச்சீர் தேமா அப்படின்னு வருது அப்படின்னா வரும் சீரோட முதல் அசை வந்து நிறையாக இருக்கணும். அப்படிதான் மாமுன் நிறை அப்படின்னு வரும். முதற்சீர் விளச்சீராக இருந்துச்சுன்னா, அதாவது நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அதாவது நிறையாக வந்துச்சு அப்படின்னாக்க முதற்சீர் விளச்சீரா அல்லது காய்ச்சீரா, அதாவது அடுத்ததும் ஒரு நேராக வருது அப்படின்னா வரும் சீரோட முதல் அசை வந்து நேராக இருக்க வேண்டும். நேர்
அப்படின்னு இருக்கணும். அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, குறில் எழுத்தா இருக்கணும், அல்லது குறியில ஒற்றா இருக்கணும். அந்த மாரி. அல்லது நெடில் எழுத்தா இருக்கணும், நெடில ஒற்றா இருக்கணும். அந்த மாரி நேரா வரணும். வரும் சீரின் முதல் அசையை மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். வரும் சீரோட முதல் அசையை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஈற்றுச் சீர் வந்து நாள், மலர், காசு, பிறப்பு எனும் வாய்ப்பாடு ஒன்றில் முடிய வேண்டும். நாள், மலர் என்பவை ஓரசை சீர்கள். ஓரசைனா ஒன்றே ஒரு இது, அதாவது குறில் குறில் ஒற்று, நெடில் நெடில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று, அந்த மாரி ஒரே இதா பிரிக்கிறோம் இல்லையா? அதில அந்த ஓரசை சீர் வர்றது. காசு, பிறப்பு என்பவை குற்றியலுகுற ஓசையோடு முடியும் சீர்கள். காசு, பிறப்பு என்பது குற்றியலுகுற ஓசையோடு முடியும் சீர்கள். ஈற்று அயர்ச்சீர் மாச்சீர் என்றால் மலர் அல்லது பிறப்பு வரும். ஈற்று அயர்ச்சீர் வந்து மாச்சீர் என்றால் மலர் அல்லது பிறப்பு வரும். விலச்சீர் என்றால் விலச்சீர் காய்ச்சீரெனில் நாள், காசு அப்படின்னு வாய்ப்பாட முடியும். முதற் சீர் அல்லது நின்ற சீர், தேமா, புளிமா அந்த மாரி மாவா வந்துச்சுன்னா, வரும் சீர் எப்படி இருக்கணும்? புளிமா, கருவிலம், புளிமாங்காய், கருவிலங்காய், மலர், பிறப்பு அப்படின்னு வரும். நின்ற சீர் வந்து விலமா இருந்துச்சு அல்லது காயா இருந்துச்சு அப்படின்னா, வரும் சீர் வந்து தேமா, கூவிலம், தேமாங்காய், கூவிலங்காய் என்று வரும். வெண்பாவோட அடி வரையறை அப்படின்னா, 2 அடி வெண்பா வந்து 2 அடி வெண்பா வந்து குறள் வெண்பா அப்படின்னு சொல்றோம். 3 அடி வெண்பா வந்து நேரிசை, இன்னிசை, சிந்தியல் வெண்பா. 2 அடி வெண்பா வந்து குறள் வெண்பா. 3 அடி வெண்பாங்கிறது நேரிசை, இன்னிசை, சிந்தியல் வெண்பா. 4 அடி வெண்பாங்கிறது நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பாவும். நேரிசை வெண்பாவும், இன்னிசை வெண்பாவும் வந்து 4 அடி வெண்பா. 4 அடி முதல் 12 அடி வரை இருக்கிறது பற்றுடை வெண்பா. பற்றுடை வெண்பா. 13 அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வரை வந்து கலிவெண்பா. 13 அடி முதல் அதற்கும் மேற்பட்ட அடிகள் வரை வந்து கலிவெண்பா. நிறைமாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த குறளுக்கேற்ப, அதாவது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த குறளுக்காக வெண்டலை அமைப்பு முறையினை காணலாம். நிறைமொழி அப்படிங்கிறது நிறை, அதாவது ஃபஸ்ட்டு நிறை அப்படிங்கிறது நிறையில வரும். மொழிங்கிறது அதாவது இரு குறில் இல்லையா? இரு குறில் வரும் பொழுது குறில் நெடில், அதே மாதிரி மொழிங்கிறதும் குறில் நெடில். அப்போ நிறை. அடுத்தது மாந்தர் எப்படி பிரிக்கிறோம்? இந்து அதை வந்து ஒரு நேராக பிரிக்கிறோம். தாயிரும் நேராக பிரிக்கிறோம். அடுத்து பெருமை அப்படிங்கிறதும் பேரு இரு குறில் வரும் இல்லையா? அப்போ நிறை, அது மை தனியாக ஒரு தனித்த நெடில் எழுத்தாக பிரிக்கிறோம். அடுத்து நிலத்து அப்படிங்கிறது நிலத் அப்படிங்கிறது நிறை, தூங்கிறது நேர். அதே மாதிரி மறைமொழி அப்படிங்கிறது நிறை தான். காட்டி அப்படிங்கிறது காட்டி, அப்போது நேர். விடும் அப்படிங்கிறது நிறை இல்லையா? நிறையில் வரும். நிறைனா மலர் அப்படின்னு வரும். இதை அப்படியே நம்ம வாய்ப்பாடாக எழுதணும் அப்படின்னா, நிறை கருவிலம். ஓகேவா? நேர் தேமா, நிறை கருவிலமா, நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலம். அப்போது அதுக்கு அடுத்தது நேர் தேமா. அப்போது கருவிலம் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அடுத்தது தேமா, அதாவது நேர் வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் எழுதிட்டோம். இப்போது வெண்பாவிற்கு கருவிலம் ஃபஸ்ட்டு வந்து கருவிலம், அதுக்கப்புறம் வந்து அதாவது 3 நிறை கருவிலம், அதுக்கப்புறம் நேர் வந்திருக்கு. அடுத்தது நேர் தேமா, அதுக்கப்புறம் நிறை வந்திருக்கு. நிறை புளிமா, அதுக்கப்புறம் நிறை வந்திருக்கு. அதாவது அடுத்து வாய்ப்பாடும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன சீர் வருது, வறுசீர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. ஸோ வெண்பாவிற்குரிய இலக்கணம், வெண்பாவிற்குரிய இலக்கணம் என்னன்னா, இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பெறலாத பா அமைய வேண்டும். இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பெறலாத பா அமைய வேண்டும். ஈற்றடி முச்சீராயும் ஏனைய சீர் நார்ச்சீராயும் இருக்கும். ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய சீர் நார்ச்சீராகவும் இருக்கும். திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? அது வெண்பா தானே வருது, குறளடி வெண்பா. ஈரசைச்சீர்கள் மாச்சீரும் விலச்சீரும். மாச்சீர் விளைச்சினா தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம், அதாவது மாச்சீர் விளைச்சீரும். மூவசை சீரில் காய்ச்சீரும். தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய் வரும். ஈற்றுச்சீர் வந்து நாள், மலர், காசு, பிறப்பு வாய்ப்பாடுகள் ஒன்றை கொண்டு முடியும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மலர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அப்போது நிறையில் வந்திருக்கு. நேரில் வந்தால் நாள், நிறை வந்தால் மலர், நேர்பு வந்துச்சுன்னா காசு, அடுத்து நிறைப்பு வந்தால் பிறப்பு. அவ்வளோதான். வெண்பாக்கள் குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரியல் சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பற்றுடை வெண்பா, கலிவெண்பா என 7 வகைப்படும். வெண்பாக்கள் வந்து 7 வகைப்படும். குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பற்றுடை வெண்பா, கலிவெண்பா என 7 வகைப்படும். நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா. நேரிசை வெண்பாக்கு இன்னிசை வெண்பாக்கு என்ன ஒத்துமை இருக்குன்னா, நார்ச்சீர் முச்சீர் இடையிலே தனிச்சீர் என்று இந்த இலக்கணத்தை சுருக்கமாக சொல்லலாம். நார்ச்சீர் முச்சீர் இடையிலே தனிச்சீர் என்று இந்த இலக்கணத்தை சுருக்கமாக சொல்லலாம். 2 நார்ச்சீர் முச்சீருக்கு இடையில் 2வது அடியின் ஈற்றுச்சீரை வந்து ஒரு சிறு கோடிட்டு எழுதப்படும். நம்ம செய்யுளில் பார்த்தோம்னா தெரியும். 2வது வரியில் ஒரு வார்த்தை மட்டும் தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? 2வது ஈற்றுச்சீரை வந்து ஒரு சிறு கோடிட்டு எழுதப்படும். இதனையே தனிச்சீர் என்பர். பாட்டின் முதற்சீருக்குரிய எதுகை இந்த தனிச்சீருக்கு இருக்கும். பாட்டின் முதற்சீருக்குரிய எதுகை வந்து
இந்த தனிச்சீருக்கு இருக்கும். ஸோ ஒரு இந்த பாட்டை பார்த்தோம்னா, "எட்டடை செம்பில் இரண்டடை ஈயமிடில் திட்டமாய் வெண்கலமாம் சேர்த்துருக்கில் இட்டமுடன் ஓரேழு செம்பில் ஒரு மூன்று துத்தமிடில் பாரரிய பித்தளையாம் பார்." அப்படிங்கிறதுல வந்து அந்த 2வது வரியில கடைசி வார்த்தை பாருங்க. இட்டமுடன்ங்கிறது தனிச்சீரா இருக்கு. அப்போ 4 சீர் முதல்ல எட்டடை செம்பில் இரண்டடை ஈயமிடல் அப்படிங்கிறது 4, திட்டமாய் வெண்கலமாம் சேர்த்துருக்கில் அது வந்து 3, இட்டமுடன் அப்படிங்கிறது ஒரு தனிச்சீரு, ஓரில செம்பில் ஒரு 3 துத்தமிடில் அதில் ஒரு 4 இருக்கு, பாரறிய பித்தளையாம் பார் அப்படிங்கிறது 3 சீர் இருக்கு என்கிற முறையில் நேரிசை வெண்பா எழுதப்படும். அடுத்ததாக நேரிசை வெண்பா இலக்கணம் பொருந்துதலை பார்க்குறோம் அப்படின்னா, ஆழ வமுக்கி முகக்கினும் மால் கடன்னீர் நாளி முகவாது நாணாழி தோழி நிதியுங் கணவனும் நேர்படினும் தந்தம் விதியின் பயனே பயன். ஆழ வமுக்கி முகக்கினும் மால்கடநீர் நாளி முகவாது நாணாழி தோழி நிதியுங் கணவனும் நேர்படினும் தந்தம் விதியின் பயனே பயன். ஸோ முதல்ல சீரில் வந்து 4 சீர், முதல் அடியில் 4 சீர் இருக்குது, 2வது அடியில் 3 சீர், ஒரு தனிச்சீர் இருக்குது, அடுத்தது ஒரு 4 சீர் இருக்குது, அடுத்தது ஒரு 3 சீர் இருக்குது. இதுதான் நேரிசை வெண்பார்க்குரிய இலக்கணம். ஸோ அதே மாதிரி அதுக்கு தகுந்த தேமா புளிமா வாய்ப்பாடெல்லாம் போட்டாச்சு. ஸோ இந்த பாட்டில் 2வது அடியின் முதற்சீர் வந்து நாளி, 2வது முதற்சீர் வந்து 4வது சீரின் அதனோடு எதுகையில் ஒன்றிய தோழி, தோழி என்பது தனிச்சீர். இந்த வெண்பாவில் முதல் 2 அடியும் ஓர் எதுகையாகவும் பின் 2 அடியும் ஓர் எதுகையாகவும் உள்ளது. அதாவது ஆழ நாளி அப்படிங்கிறதும் நிதி விதி வீதி அப்படிங்கிறதும் ஒரே ஒரு ஓர் எதுகையாக இருக்குது. இதனை நேரிசை வெண்பாவின் இலக்கணங்கள் ஒன்று. 4 அடியும் ஓர் எதுகையாகவும் வரும். ஸோ ஒன்று பேரா எதுகையாக இருக்கும், இல்லைன்னா 4மே எதுகையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மேலே காட்டியுள்ள பாடலே வெண்டலை பெறலாமல் வந்திருப்பதை வந்து கவனித்து பார்க்க வேண்டும். அதாவது ஆழங்கிறது தேமா, அமுக்கிங்கிறது புளிமா, மாமுன் நிறைவந்த ஏர்சீர் வெண்டலை. அமுக்கிங்கிறது புளிமா, முகக்கினுங்கிறது கருவிலும், மாமுன் நிறைவந்த ஏர்சீர் வெண்டலை, முகக்கினுங்கிறது கருவிலும், ஆழ்கடல் நீர்ங்கிறது கூவிலும், விலமுன் நேர் வந்த ஏர்சீர் வெண்டலை, ஆழ்கடல் நீர் கூவிலங்காய். நாளி அப்படிங்கிறது தேமா, காய்முன் நேர் வந்த வெண்சீர் வெண்டலை. நாளிங்கிறது தேமா, முகவாதுங்கிறது புளிங்காய், மாமுன் நிறைவந்த இயற்சீர் வெண்டலை, முகவாதுங்கிறது புளிமாங்காய், நாணாளிங்கிறது தேமாங்காய், காய்முன் நேர் வந்த வெண்சீர் வெண்டலை. நாணாளிங்கிறது தேமாங்காய், தோழிங்கிறது தேமா, காய்முன் நேர் வந்த வெண்சீர் வெண்டலை. தோழிங்கிறது தேமா, நிதியுங்கிறது புளிமா, மாமுன் நிறைவந்த இயற்சீர் வெண்டலை. நிதியுங்கிறது புளிமா, கணவனுங்கிறது கருவிலம், மாமுன் நிறைவந்த இயற்சீர் வெண்டலை. கணவனுங்கிறது கருவிலம், நேர்படினுங்கிறது கூவிலங்காய், விலமுன் நேர் வந்த இயற்சீர் வெண்டலை. நேர்படினுங்கிறது கூவிலங்காய், தந்தம்ங்கிறது தேமா, காய்முன் நேர் வந்த வெண்சீர் வெண்டலை. தந்தம்ங்கிறது தேமா, விதிங்கிறது புளிமா, மாமுன் நிறை வந்த இயற்சீர் வெண்டலை. விதிங்கிறது புளிமா, பயனேங்கிறது புளிமா, மாமுன் நிறை வந்த இயற்சீர் வெண்டலை. பயனேங்கிறது புளிமா, பயன்கிறது மலர், மாமுன் நிறை வந்த இயற்சீர் வெண்டலை. ஸோ இன்னிசை வெண்பாவை பொறுத்த வரைக்கும் நேரிசை வெண்பாவில் 2ஆம் அடியில் தனிச்சீர் வரும். தனிச்சீர் இல்லாமல் 4 சீரோடு அமைக்கப்படுவது இன்னிசை வெண்பா. இன்னிசை வெண்பாவுக்கும் நேரிசை வெண்பாவுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, கடைசி அந்த 2வது அடியில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை தனிச்சீராக இருக்காது. இம்மை பயக்குமால் ஈயை குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்விபோல் மம்மர் அறுக்கும் மருந்து. அதாவது இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்விபோல் மம்மர் அறுக்கும் மருந்து. ஸோ எடுத்துக்காட்டுப்பட்டுள்ள வெண்பாக்கள் வந்து வெண்டலை பெறலாமல் பாடப்பட்டுவதை காணலாம். முதல் 2 வெண்பாக்கள் இரு விகற்பா நேரிசை வெண்பாக்கள். முதல் 2 அடிகளும் ஈற்று அடிகளும் வேறு வேறான எதுகை. 3வது வெண்பா ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா, 4 அடியில் ஓர் எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பயிற்சிக்காக சில இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த ஒரு லெசன் வந்து முடிஞ்சது. அடுத்ததாக இயல் 5. 5க்கு உண்டான ஒரு எழுத்தூர் வந்து ரூ மாதிரி இருக்கும். அது படிமம். 5வது வந்து படிமம். படிமம் அப்படின்னா இமேஜ் என்றால் காட்சி. இமேஜ் என்றால் காட்சி என்பது பொருள். விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்துகிற உத்தி படிமம். படிமம் என்றால் காட்சி என்பது பொருள். விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்த காட்டுகிற உத்தி தான் படிமம். காட்சித்தன்மை கொண்ட ஒன்றை அப்படியே காணும் வகையில் வெளியிடுவதன் மூலம் தெளிவை ஏற்படுத்தலாம். ஸோ நம்ம எதை சொல்கிறோமோ காட்சித்தன்மை வந்து கொண்ட ஒன்றை வந்து அப்படியே காணும் வகையில் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது மூலம் தெளிவை ஏற்படுத்தலாம். ஓவிய அனுபவத்தை தரலாம். புதிய முறையில் தோற்றங்களை கூறுகளை எடுத்து கூறலாம். கருத்துத்தன்மையுள்ள ஒன்றுக்கு ஒப்பீட்டை காட்டி காட்சித்தன்மை தரலாம். கருத்துக்களை புரிய வைக்கலாம். காட்சி தெளிவு தருவதும் கருத்தை காட்சிப்படுத்துவதும் படிமத்தின் பணிகள். படிமத்தை உருவாக்க உவமை, உருவகம், சொல்லும் முறை போன்றவை பயன்படுகின்றன.
ஸோ தேவதேவன் அவர் எழுதினது வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும். வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நடுநீரில் கிடக்கும்ங்கிறது தேவதேவன் எழுதியிருக்காங்க. அதாவது எருமையின் சொரணையற்ற தன்மையை வந்து பாறையின் ஒப்பீட்டால் படிமப்படுத்துகிறார் கவிஞர். இது ஒரு காட்சியை படிமப்படுத்திய கவிதை. அடுத்ததாக ஆவே முனுசாமி அவர்கள் எழுதினது வந்து கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தை போல் அடிக்கடி தொலைந்து போகும். கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தை போல் அடிக்கடி தொலைந்து போகும். குழந்தைகள் தொலைந்து போதல் என்பது காட்சியாக நாம் கண்ட அனுபவம். கூச்சல்களுக்கிடையில் நல்ல தத்துவங்கள் தெரியாமல் போய்விடுகின்றன என்ற கருத்தை உணர்த்துவதற்கு மேற்கண்ட உவமை பயன்படுகிறது. இங்கு உவமை படிமம் அமைக்க உதவுகிறது. இது ஒரு கருத்தை படிமைப்படுத்திய கவிதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சங்க இலக்கிய பாடல்களில் பல உவமைகள் படிமங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அலைநீர் தாழை அன்னம் பூப்பவும், தலைநாள் செருந்தி தமனியம் மருட்டவும், கடுஞ்சூழ் முண்டகம் கதிர்மணி கலாலவும், நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் அப்படின்னு சிறுபான்நாட்டுப்படை வந்து நல்லிய நாட்டு கோடான் ஆட்சி செய்த ஓய்மா நாட்டின் கண் பற்றி பேசியிருக்காங்க. அலைநீர் தாழை அன்னம் பூப்பவும், தலைநாள் செருந்தி தமனியம் மருட்டவும், கடுஞ்சூழ் முண்டகம் கதிர்மணி கலாலவும், நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் சிறுபான்நாட்டுப்படை 146 149 அடி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது நல்லிய கோடான் ஆட்சி செய்த ஓய்மா நாட்டின் கண் உள்ள எயிர் பட்டணமானது அக்காலத்தை சிறப்புற்று விளங்கியது. அவ்வூர் கடற்கையின் கண் தாழை மலர் அன்னம் போன்று மலர்ந்திருக்கும். காண்பவர் பொன்னோ என மருளச் செய்யும். செருந்தி மலர் செறிவாய் தோன்றும். நீல மணியோ என களிமுள்ளிப்பூ ஒளியுடன் நிறைந்து காணும். முத்துக்கள் ஒத்த அரும்புகளுடைய புன்னை மரங்கள் செழிந்து ஓங்கி காட்சி தரும். இங்கு தாழை மலர் அன்னம் போலவும், செருந்தி மலர் பொன்னை போலவும், முள்ளி மலர் நீலமணியைப் போலவும், புன்னை மரத்தில் அரும்புகள் முத்துகளைப் போலவும் இருப்பதாக காட்சிப்படுத்துவதால் இப்பாடல் படிமமாகிறது. இது போன்ற சங்கப்பாடல்களை ஓமைகள் உள்ளுரை ஓமைகள் தோன்றும் படிமங்களில் மிகுதியாக காண முடியும். படிமம் ஓமையிலும் அமையும், ஓமை இன்றி பிறவற்றாலும் அமையும், ஓமை கருத்துத்தன்மையால் அமையும். ஆனால் படிம காட்சி தன்மையால் மட்டுமே அமையும். படிமம் வந்து ஓமையிலும் அமையும், ஓமை இன்றியும் பிறவற்றாலும் அமையும், ஓமை கருத்து தன்மையாலும் அமையும். ஆனால் படிம காட்சி தன்மையால் மட்டுமே அமையும். படிமத்தை அழகுபடுத்த மட்டுமே பயன்படுத்துவது கூடாது. கருத்தையோ உணர்ச்சியோ ஆழப்படுத்தவும் படிமம் பயன்பட வேண்டும். பிச்சமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது. மாந்தோப்பு பருவ காலத்தின் அழகு தோன்ற இருப்பதை இப்படிமும் வந்து உணர்த்துகிறது. பூக்களும் தளிர்களுமாய் பட்டாடை மரம் போர்த்தியிருப்பதை காட்டி அதனை பெண்ணாக காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை. உவமை உருவகமின்றி பட்டாடை உடுத்திய பெண்ணின் தோற்றத்தை அல்லது பூத்திருக்கும் மரத்தின் தோற்றத்தோடு இணைக்கிறது. உள்ளார்ந்த ஒப்பீடு இதில் இருக்கிறது. உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் வடிவம் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. உவமை உருவகம் போலவே படிமமும் வினை பயன் மெய் உரு, அதாவது மீன வடிவம் உருனா நிறம் ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் என்பர். எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்கும் ஓர் உத்தியாகவே பயன்படுத்தப்படுகிறது. வினைப்படிமம் பொறுத்தவரைக்கும் புறநானூரில் சொல்லியிருக்காங்க. 82வது பாடலில் 4-7 வரைக்கும். கட்டில் நினக்கும் இளிஞ்சினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொல வந்த பொருளனோடு ஆர்புனை தெரியல் நெடுந்தொகை போரே. கட்டில் நினக்கும் இளிசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைதன்று மாதோ ஊர்கொல வந்த பொருணனோடு ஆர்புனை தெரியல் நெடுந்தகை போரே அப்படின்னு கட்டிலை பின்னுகின்ற ஒருவனின் கை ஊசி எவ்வளவு வேகமாக வாரை செலுத்துமோ அவ்வளவு விரைவாக ஊரை கைப்பற்ற எண்ணி வந்த வீரனுடன் இந்நெடுந்தகை நடத்திய பெரும் போர் என வினையை காட்சிப்படுத்துகிறது இப்பாடல். அடுத்து கல்யாண்ஜி எழுதிய பாடல் வந்து காலை இளம் வெயிலில் நன்றாக மேய தும்பருத்து துள்ளி வரும் புதுவெயில். காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்புறுத்த துள்ளி வரும் புது வெயில் அப்படின்னு சொல்லி கல்யாண்ஜி வந்து அவர்கள் எழுதியிருக்காங்க. இதனை இணைத்து கட்டப்பட்ட தும்பிலிருந்து அறுத்து கொண்டு கன்று துள்ளி குதித்தல் என்பது எல்லோருக்கும் அறிந்த ஒரு காட்சியாகும். இக்காட்சியை கொண்டு காலை இளம் வெயிலின் அழகை கண்டு கன்றின் செயலோடு ஒப்பிட்டு படிமப்படுத்துகிறது இந்த கவிதை. அடுத்ததாக குறுந்தொகை 202வது பாடலில் வந்து ஒரு பயன் படிமம் சொல்லியிருக்காங்க. நோம் என் நெஞ்சே நோம் என் நெஞ்சே புன்புலத்து அமன்ற சிறியலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முற்பயன் தாங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே நோம் என் நெஞ்சே நோம் என் நெஞ்சே புன்புலத்து அமன்ற சிறியலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முற்பயன் தாங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே.
இனிய செய்தல் இன்னா செய்தல் என்ற பயன்களை இனிய அதாவது நெருஞ்சிப்பூ இன்னாங்கிறது முள் என்ற காட்சி பொருளில் படிமப்படுத்தியுள்ளது இந்த கவிதை. அடுத்தது மெய்ப்படிவம் வடிவம் பொறுத்த வரைக்கும் அகத்தில் வந்து 391 11 12 பாடல் யானை தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். யானை தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். மதங்கொண்ட யானையானது தன் வாய்க்குள் பெரிய துதுக்கியின் மூலம் உணவை வைக்கிறது. யானையின் வாய்க்குகையின் வாயினை போல உள்ளதாகவும் உணவை எடுத்துச் சொல்லும் துதிக்கை மலைக்குகையின் நுழையும் மலைக்குகையில் நுழையும் பாம்பினைப் போல உள்ளதாகவும் வடிவத்தை காட்சிப்படுத்தியமை இந்த படிவமாகிறது. கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாழும் பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாழும் சொல்லி. உவமையும் படிமம்னா தொல்காப்பியர் உவமை ஒன்றையை அணியாக தொல்காப்பியர் வந்து உவமை ஒன்றையே அணியாக கூறினார். காட்சி தருகின்ற உவமைகள் காட்சி தராவெறும் உவமைகள் என இரு பிரிவுகளாக உவமை பிரிக்கலாம். சங்க இலக்கிய பாடல்களில் பெரும்பாலும் உவமைகளின் வழியே சொல்ல வந்த கருத்தை மேலும் அழகுபட கூறுவர். சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் காட்சி தரும் உவமைகளையே ஆண்டுள்ளன. படிமம் என்பது உவமையினாலும் அமைவது. படிமம் காட்சி தரும் உத்தி என்பதால் காட்சி தரும் உவமைகளை மட்டுமே அது பயன்படுத்திக் கொள்கிறது. அந்த வகையில் உவமை கோட்பாடு படிமத்திற்கு தோற்றுவாயாக இருக்கிறது. படிம சிந்தனை இவ்வகையில் நம்மிடம் இருந்த ஒன்றுதான் புதிய மேலை நாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிச்சமூர்த்தி எழுதியிருக்காங்க இல்லையா, கோவைப்பழம் மூக்கு பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாழும் அப்படிங்கிறது. இதில் கோவைப்பழம் வந்து மூக்கு, பாசிமணி போன்ற கண்ணும், சிவப்பு நிறத்தில் வளைந்த கழுத்தும், வேப்பிலை போன்ற வாழும் உள்ளதாக படிமம் வந்து அமைந்துள்ளது. அடுத்து அதாவது நிறப்படிமம் அப்படிங்கிறது பொருள் தேடி வர பிரிந்த தலைவன் சொல்லி சென்ற காலம் வந்தது. தலைவன் வரவில்லை. அந்நிலையில் மாலை வேளையில் தலைவன் படும் துன்ப மிகுதியை தோழி கூறுகின்றாள். உலைக்களத்திலே நன்றாக வெந்து பின் மெல்ல மெல்ல ஆறிக்கொண்டிருக்கும் பொன்னின் நிறம் போல் அந்தி வானம் விளங்கிய காட்சியை வந்து வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அப்படின்னு சொல்லி அகநானூரில் வந்து படிமமாக பார்த்துருக்காங்க. அகநானூறு 71வது பாடல் வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பாடல் வந்து உருமப்படிமமாக அமைந்துள்ளது. ஸோ நான் விரும்பிய அல்லது சிந்தித்த ஏதாவது ஒரு கருத்து வடிவத்திற்கு விளக்கம் தருவதாகவும் புலன்களின் உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் செய்யப்படும் மனதின் மொழிபெயர்ப்பே படிமமாகும். நாம் விரும்பிய அல்லது சிந்திக்க ஏதாவது ஒரு கருத்து வடிவத்திற்கு விளக்கம் தருவதற்காகவும் புலன்களின் உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் செய்யப்படும் மனதின் மொழிபெயர்ப்பே படிமமாகும். படிமங்கள் பொருள் வளம் மிக்கன, கருத்து செழிப்புடையன, பாடலின் மொத்த பொருளையும் சிறப்பு செய்வன. இவ்வாறு இலக்கியங்கள் காட்சிகளையும் கருத்துக்களையும் உண்மைகளையும் உணர்வுகளையும் வெளிக்கொணரும் கருவியாக படிமம் ஆளப்படுகிறது. அடுத்ததாக இயல் 6 காப்பிய இலக்கணம். எழுத்துரு வந்து சூ மாதிரி வரும். ஓகேவா, 2 நேர்கோடு சூ மாதிரி வர்றது 6. காப்பிய இலக்கணம். காப்பியம் என்னும் சொன்னதும் ஐம்பெருங்காப்பியங்களின் பெயர்களை மடமடவென்று சொல்லலாம் இல்லையா. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசிந்தாமணி, வளையாபதி குண்டலகேசி அப்படின்னு சொல்லிடலாம். காப்பியங்கள் என்பவை நீண்ட கதைப்போக்கு உடையவை என்பது தான் நம்மளுக்கு தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசிந்தாமணி முதலிய நூல்களில் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். ஐம்பெருங்காப்பியங்களைப் போலவே 5 காப்பிய வகைகளும் தமிழில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் என வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ எதன் அடிப்படையில் வந்து நம்ம இப்படி பிரிக்கிறோம்னு சொல்கிறாங்க. பெயர் காரணமும் சொல்லாட்சியும். காப்பியத்தை வந்து ஆங்கிலத்தில் எபிக் EPIC என்று கூறுவர். இது வந்து எப்போஸ் EPOS என்றும் கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது. எப்போஸ் என்பதற்கு சொல் அல்லது பாடல் என்பது பொருள். இது வடமொழியில் காவியம் என்று வழங்கப்படுகிறது. காப்பியம் என்னும் சொல்லை காப்பு கூட்டல் இயம் என பிரித்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது என்றும் மொழியை சிதையாது காப்பது என்றும் காரணம் கூறுவர். சொல்லாட்சியும் நூல்களும் அப்படிங்கிறப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற வகைமை எப்பொழுது தோன்றியது என்று அறுதியிட்டு கூற முடியவில்லை. எனினும் உரைகளிலும் இலக்கிய நூல்களிலும் பஞ்சகாப்பியம், பஞ்சகாவியம் ஆகிய சொற்றொடர்களும் ஐம்பெருங்காப்பிய நூல் வகைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் தம் உரையில் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடையும், தமிழ் விடு தூது பாடிய புலவர் அந்நூலில் பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடையும் குறிப்பிடுகின்றார். நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் வந்து தம் உரையில் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரையும், தமிழ் விடு தூது பாடிய புலவர் அந்நூலிலிருந்து பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடையும் குறிப்பிடுகின்றார். பொருள் தொகை நுகண்டு, திருத்தணிகை உலா ஆகிய நூல்கள் பெருங்காப்பியம் 5 என குறிப்பிட்டு அவற்றின் பெயர்களையும் வழங்கியுள்ளன. சிறுங்காப்பியங்கள் 5 என்று வழங்கும் வழக்கம் சீவை தாமோதனார் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது என்பது அவர் பதிப்பித்த சூளாமணி அதாவது 1895ஆம் ஆண்டு பதிப்புரையிலிருந்து அறிய முடிகிறது. சிறுங்காப்பியங்கள் 5 என்று வழங்கும் வழக்கம் சீவை தாமோதனார் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது என்பது அவர் பதிப்பித்த சூளாமணி அது வந்து 1895ஆம் ஆண்டு பதிப்புரையிலிருந்து அறிய முடிகிறது. காப்பியத்தை குறிக்கும் வேறு பெயர்கள்னா பொருள் தொடர் நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர் நடை செய்யுள், விருத்தச் செய்யுள், உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள், மகாகாவியம்.
பொருத்தொடர்நிலைச் செய்யுள், கதைச் செய்யுள், அகலக்கவி, தொடர்நிலைச் செய்யுள், விருத்தச் செய்யுள், உரையிடப்பட்ட பார்வையுடைச் செய்யுள், மகாகாவியம். காப்பிய அமைப்பு முறைந்து காப்பிய சிற்றுறுப்புகளான காதை, சருக்கம், இலம்பகம், படலம் முதலானவை சிற்றுறுப்புகளாக அமைந்திருக்கின்றன. காப்பிய சிற்றுறுப்புகளான காதை, சருக்கம், இலம்பகம், படலம் முதலானவை சிற்றுறுப்புகளாக அமைந்திருக்கின்றன. காண்டம் என்பது பல சிற்றுறுப்புகளின் தொகுதியாக உள்ள பேருறுப்பை குறிக்கும் பெரும் பிரிவாகும். காண்டம் அப்படிங்கிறது பல சிற்றுறுப்புகளோட தொகுதியாக உள்ள பேருறுப்பை குறிக்கக்கூடிய பெரும் பிரிவாகும். காதை அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், மணிமேகலையில் வரக்கூடியது. சருக்கம்னா சூளாமணி, பாரதம் வரக்கூடியது. இலம்பகம் அப்படின்னா சீவக சிந்தாமணியில் 13 இலம்பகம்னு சொல்கிறோம் இல்லையா, இலம்பகம் வருது. படலம் அப்படின்னா கம்பராமாயணம், கந்த புராணத்தில் படலம். காண்டம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். காதை அப்படிங்கிறது சிலப்பதிகார, மணிமேகலை. சருக்கம் அப்படிங்கிறது சூளாமணி, பாரதம். இலம்பகம் அப்படிங்கிறது சிவ சிந்தாமணி. படலம் அப்படிங்கிறது கந்தபுராணம், கம்பராமாயணம். காண்டம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். தண்டி அலங்காரம் கூறும் காப்பிய இலக்கணம் வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கணம் தண்டி அலங்காரம். வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கணம் தண்டி அலங்காரம். இந்நூலில் பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் என இருவகையாக பிரிக்கப்பட்டுள்ள காப்பிய இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. காப்பியங்கள் ஒரே வகை செய்யுளாலும் அமையும், பல வகை செய்யுளாலும் அமையும். பாவிகம் என்பது காப்பிய பண்பே அப்படின்னு தண்டி அலங்கார நூற்பா சொல்லுது. பாவிகம் என்பது காப்பிய பண்பே தண்டி அலங்கார நூற்பா 89வது வரியில் சொல்கிறாங்க. பெருங்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்த்துதல், தெய்வத்தை வணங்குதல், வருபொருள் உரைத்தல் என்ற மூன்றில் ஒன்றினை தொடக்கத்தில் பெற்று வரும். வாழ்த்துதல், தெய்வத்தை வணங்குதல், வருபொருள் உரைத்தல் என்ற மூன்றில் ஒன்றினை தொடக்கத்தில் பெற்று வரும். அவற்றுள் 2ஓ 3ஓ வரலாம். அறம்பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ம் பெருங்காப்பியத்தின் திரண்ட பொருளாக அமைந்திருக்க வேண்டும். எனினும் இவற்றுள் பாவிகத்திற்கு ஏற்ற வண்ணம் ஒன்றும் பலவும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். தன்னிகர் இல்லா தன்மை உடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருத்தும். தன்னிகர் இல்லா தலைவன் ஒருவனை காப்பிய தலைவனாக கொண்டிருத்த வேண்டும். அடுத்தது மலை, கடல். மலை 1, கடல் 2, நாடு 3, நகர் 4, சிறுபொழுது 5லிருந்து 10 வரைக்கும், பெரும்பொழுது 11லிருந்து 16 வரைக்கும், கதிரவன் தோற்றம் 17, சந்திரனின் தோற்றம் 18 ஆகிய 18 உறுப்புகளும் இயற்கை வர்ணனைகளாக அமைதல் வேண்டும். மலை முதலாக, கடல் 2வதாக, நாடு 3வதாக, நகர் 4வதாக, சிறுபொழுது 5லிருந்து 10வதாக, பெரும்பொழுது 11லிருந்து 16வதாக, கதிரவன் அப்படிங்கிறது தோற்றம் 17வதாக, சந்திரனின் தோற்றம் 18 ஆகிய 18 உறுப்புகளை இயற்கை வர்ணனைகளாக அமைத வேண்டும். அதாவது சிறுபொழுது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு நாளோட கூறுகள் இருக்கும் இல்லையா, 6 பிரிவாக பிரிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுவும் ஒரு பொழுதையுமே நம்ம அதில் சொல்லியிருக்கணும். பெரும்பொழுது அப்படிங்கிறது நம்ம வருடத்தை பிரிச்சிருப்போம் இல்லையா, அந்த வருடத்தையும் நம்ம குறிப்பிட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. திருமணம் புரிதல், மக்களை பெற்றெடுத்தல், முடிசூடல் முதலான நிகழ்வுகளை கொண்டிருக்க வேண்டும். திருமணம் புரிதல், மக்களை பெற்றெடுத்தல், முடிசூடல் முதலான நிகழ்வுகளை கொண்டிருக்க வேண்டும். அமைச்சர்களுடன் கலந்துரையாடல், தூது செல்லல், போர் புரிய படைகள் அணிவகுத்தல், போர் நிகழ்ச்சி, வெற்றி பெறுதல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெறுத வேண்டும். அதாவது அமைச்சர்களோட கலந்துரையாடி இருக்கணும், தூது போகணும், போர் புரிய படைகள் அணிவகுக்கணும், போர் நிகழ்ச்சி இருக்கணும், வெற்றி பெறுதல் போன்ற நிகழ்ச்சிகளும் இடம்பெறுத வேண்டும். சந்தி எனப்படும் கதைப்போக்கு தொடக்கம், வளர்ச்சி, விளைவு, முடிவு என்பவை வரிசைப்படி அமைந்திருக்க வேண்டும். சந்தி எனப்படும் கதைப்போக்கு, சந்திங்கிறது கதைப்போக்கு, அது எப்படி இருக்குன்னா தொடக்கம், வளர்ச்சி, விளைவு, முடிவு அப்படிங்கிறவங்க வரிசைப்படி அமைந்திருக்க வேண்டும். அமைப்பு முறையில் பெருங்காப்பிய உட்பிரிவுகளில் சருக்கம், இலம்பகம், பரிச்சேதம் என்னும் பெயர்களில் ஒன்றை பெற்றிருந்தோம். அமைப்பு முறையில் பெருங்காப்பியத்தோட உட்பிரிவு எப்படி இருக்குன்னா சருக்கம், இலம்பகம், பரிச்சேதம் என்ற பெயர்களில் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். எண் வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். எண் சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். சிறப்பதிகாரம் முதலான 50 காப்பியங்களும் சிறப்பு வாய்ந்தவையே. எனினும் பெருங்காப்பியத்துக்குரிய 4 வகை பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைப்பெற்று விளங்கும் காப்பியம் சீவக சிந்தாமணியே. சிறுகாப்பியம் பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லா உறுப்புகளையும் பொறுத்து முழுமையாக அமைந்தது அப்படிங்கிறது சிவக சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுகாப்பியம் பொறுத்த வரைக்கும் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 1ஓ 2ஓ குறைந்து வருவது சிறுகாப்பியம். பாவிகம் அப்படிங்கிறது காப்பியத்தின் பண்பாக பாவிகம் என்பது தண்டி அலங்காரம் குறிக்கின்றது. காப்பியத்தின் கவிஞன் வலியுறுத்த விரும்பும் கருத்தினையே பாவிகம். அதாவது காப்பியத்தில் கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்தினை தான் பாவிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாவிகம்னா மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறது தான். கம்பராமாயணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பிறனில் விளைவோர் கிளையுடன் கெடுப்ப. கம்பராமாயணத்தில் பிறனில் விளைவோர் கிளையோடும் கெடுப்ப. அடுத்தது சிலப்பதிகாரத்தில் பாவிகம் அந்த லைன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைச்சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து ஊட்டம் என்பது சிலப்பதிகாரத்தின் பாவினம். ஒரு மொழியின் வளத்தை காப்பியங்களே புலப்படுத்தும் என்பர். எளிய நடை, இனிய கதை, அழகியல், கற்பனை ஆகியவை ஒரு சேர அமைந்த இலக்கிய வடிவமே காப்பியமாகும். எளிய நடை, இனிய கதை, அழகியல், கற்பனை ஆகியவை ஒரு சேர அமைந்த இலக்கியமே காப்பியமாகும்.
காவியமானாலும் ஓவியமானாலும் இன்பம் தந்து வாழ்க்கை உயர்த்த வேண்டும். இன்றைய மனிதனுக்குடைய எண்ணங்களும் சுவை உணர்ச்சிகளும் கற்பனை ஆற்றலும் எரிந்திருக்கின்றன. பண்பாட்டிற்கேற்ற மரபை தெரிந்து கொண்டு பழமைக்கும் புதிய உருவம் புதுமைக்கு பழைய உரமும் இணைந்த காப்பியங்களை காலந்தோறும் தோன்ற வேண்டும். அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம். அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களும் முதன்மையானது தண்டி அலங்காரம். இந்நூல் முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை ஆகிய செய்யுள் வகைகளை கூறுகிறது. முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை ஆகிய செய்யுள் வகைகளை கூறுகிறது. இந்நான்களுள் தொடர்நிலை என்னும் வகை காப்பியத்தை குறிப்பதாகும். தொடர்நிலை அப்படிங்கிறது காப்பியத்தை குறிப்பதாக இருக்குது. தொடர்நிலை ஒரு பாடலை மற்றொரு பாடலையும் தொடர்நிலை ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் வகையை குறிக்கும். தொடர்நிலை அப்படின்னா ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் வகையை குறிக்கும். இது பொருள் தொடர் சொல் தொடர்நிலை என இருவகைப்படும். பொருள் தொடர்நிலை, சொல் தொடர்நிலை என்று இருவகைப்படும். எடுத்துக்காட்டு பொருள் தொடர்நிலை சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். பொருள் தொடர்நிலை சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். சொல் தொடர்நிலை அந்தாதி இலக்கியங்கள். பொருள் தொடரில் வந்துச்சுனாக்க சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். சொல் தொடர் அந்தாதி இலக்கியங்கள். விருத்தம் அப்படிங்கிறது விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுள் அமைந்தவை சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுள் அமைந்த சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செய்யுளில் அமைந்தது சிலப்பதிகாரம். பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செய்யுளில் அமைந்தது சிலப்பதிகாரம். 20ஆம் நூற்றாண்டின் காப்பிய இலக்கணங்களுள் சிலவற்றை பின்பற்றி ஏற்றப்பட்டதை குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம் என்பர். இவற்றுள்ள சில பிறமொழி தழுவலாகவும் மொழிபெயர்ப்பாகவும் அமைந்துள்ளன. பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு. ஓகேவா. அடுத்து பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சிக்கவி. பாரதிதாசன் எழுதினது என்னென்ன அப்படின்னா பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய். கவிமணி மருமக்கள் வழி மானியம். கவிமணி மருமக்கள் வழி மானியம். கண்ணதாசன் ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி இயேசு காவியம். ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதுது. அடுத்து கவியோகி சுத்தானந்த பாரதியார் பராசக்தி மகாகாவியம். பராசக்தி மகாகாவியம். புலவர் குழந்தை அவர்கள் ராவண காவியம். புலவர் குழந்தை ராவண காவியம். ஸோ இதோட இந்த இயலுக்கு உண்டான கருத்துக்கள் முடிஞ்சுது. அடுத்தது இயல் 7. இயலுக்கு ஏ எழுத்துரு. தொன்மம் பார்த்துடலாம். தொன்மம் அப்படிங்கிறது தொன்மம் அப்படிங்கிற இலக்கணத்தில் தொன்மம்னா மைத், MYTH. தொன்மம் என்றால் பழங்கதை. புராணம் என்றால் பொருள் உள்ளது. புராணம் என்றெல்லாம் பொருள் உள்ளது. தொன்மம் அப்படின்னா பழங்கதை. புராணம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளில் தொன்மை என்பதும் ஒன்று. தொல்காப்பியர் வனப்புகளில் தொன்மை அப்படிங்கிறது ஒன்று. காலம் காலமாக உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட கருத்து வடிவங்களும் தொன்மங்களே. காலம் காலமாக உருவாக்கப்பட்டு இறுக்கிவிட்ட கருத்துக்களும் தொன்மங்களே. தொன்மம் என்னும் சொல் இவை அனைத்தும் குறிக்கும். ஆனால் கவிதையில் அது பழங்கதை, அதாவது புராணத்தை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதை குறிக்கிறது. கடவுளர்கள், தேவர்கள், மக்கள், விலங்குகள் ஆகிய பல்வகை உயிரினங்களையும் ஒருங்கிணைத்து படித்தால் நம்ப முடியாதது போல் தோன்றுகின்ற செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு இயங்குகின்ற பழமையான கதைகளை தொன்மம் என்று கூறுவர். நம் அன்றாட பேச்சில் மரபு தொடர் தொன்மங்கள் கலந்துள்ளன. கிழிந்த கோட்டை தாண்ட மாட்டான் என்பது ராமாயணத்தில் பர்ணசாலையை விட்டு சீதை வெளியே வந்தால் தீங்கு நேரும் என்பதற்காக லக்குவன் கோடு கிழித்த நிகழ்வில் இருந்து உருவான மரபு தொடராகும். இதுபோல இந்தா போரான் சகுனி, இவன் பெரிய சரிச்சந்திரன், கர்ணன் தோற்றான் போ என்றெல்லாம் தொடர்களை பயன்படுத்துகிறோம். அறத்திற்கு தர்மன், வலிமைக்கு பீமன், நீதிக்கு மனுநீதி சோழன், வல்லத்தன்மைக்கு கர்ணன் என பலவாறு தொன்ம கதை மாந்தர்களை பண்பு குறியீடுகளாக மக்கள் புரிந்து கொண்டனர். தொன்மங்கள் மக்களின் மனதிலும் பேச்சிலும் இடம்பெற்றிருப்பதால் அவற்றை பயன்படுத்தி சில செய்திகளை சுவையாக சொல்ல முடிகிறது. விளங்காத கருத்துக்களை எளிதில் விளங்க முடிகிறது. ஆகவே தொன்மம், அதாவது மைத்துங்கிறது இலக்கிய உத்தியாக ஏற்கப்பட்டிருக்கிறது. காலங்காலமாக மனிதன் மனங்களிடையே உறைந்து கிடக்கும் கதைகள் பல வடிவங்களில் வெளிப்படுகின்றன. தொன்ம கதைகள் உலகெங்கும் காப்பியங்களாகவும் புராணங்களாகவும் காவியங்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் உள்ள நிகழ்வுகளையும் கதை மாந்தர்களையும் தொன்மங்களாக படைப்பாளர்கள் பயன்படுத்துகின்றன. மனிதர்களின் மனதில் இயல்பாக கருத்து பொதிந்த கதைகள் படிந்து கிடக்கின்றன. இதன் மூலம் கதைச்சூழலையும் கதை மாந்தர்களின் செயல்பாடுகளையும் விளக்கிக் கொள்வதோடு அவை உணர்த்தும் உட்பொருளையும் படிப்பவர் அறிந்து கொள்வர். தொன்மம் சார்ந்த படைப்புகளையும் அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வர். தொன்மம் அப்படின்னா சில தொன்மங்கள் சமய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் வெளிச்சப்படுத்துகின்றன. இன்னும் சில தொன்மங்கள் ஓமை கதைகளாகவும் மெய்யியல் உருவங்களாகவும் நின்று சமுதாயத்திற்கு வழிகாட்டுகின்றன. தொன்மங்களை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. அவை சமுதாயத்தின் ஆழ்மனதிலிருந்து வெளிப்படுவனாகவும் அவற்றினால் ஏற்படும் கட்டமைப்பு குறியீடுகளாகவும் விளங்குகின்றன என்று வெப்ஸ்டார்ஸ் தேர்ட் நியூ இன்டர்நேஷனல் அகராதி புலப்படுத்துகிறது.
இவ்வாறாக தொன்மத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான கருவியாக கவிதை விளங்குகிறது. உலகில் பெரும்பாலான தொன்மங்கள் கவிதைகள் மூலமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களில் பல தொன்மங்கள் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன. காப்பியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் தொன்மங்களை ஆண்டுள்ளனர். திரைப்படங்கள், நாடகங்கள், கதைகள் ஆகியவற்றில் தொன்ம கதைகளையும் கதைமாந்தர்களையும் பயன்படுத்துகின்றனர். இராமாயணத்தின் அகழி கதையை வைத்து புதுமைப்பித்தன் சாப விமோசனம். இராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து புதுமைப்பித்தன் சாப விமோசனம், அகலிகை ஆகிய கதைகளை எழுதியதை சான்றாக கொள்ளலாம். திருவிளையாடற் புராணத்துக்கு சிவன், நக்கீரர் கொண்டு அழகிரிசாமி விட்டகுறை, வெந்தழலால் வேகாது ஆகிய சிறுகதை படைத்துள்ளார். நக்கீரனை கொண்டு அழகிரிசாமி விட்டகுறை, வெந்தழலால் வேகாது ஆகிய சிறுகதை படைத்துள்ளார். தொன்மங்களை கொண்டு ஜெயமோகன் பத்ம வியூகம் சிறுகதையும், எஸ். ராமகிருஷ்ணன் அரவான் அப்படிங்கிற நாடகத்தையும் எழுதியிருக்காங்க. தொன்மை அல்லது தொன்மம். தொல்காப்பியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொன்மை தானே சொல்லுங்காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே. தொல்காப்பியர் செய்யுளில் 228 குறிப்பிடுறாரு. தொன்மை தானே சொல்லுங்காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே அப்படின்னு சொல்கிறாங்க. இளம்பூரணார் உரை என்ன சொல்ல வருது அப்படின்னா, தொன்மையாவது உரையோடு பொருந்தி போந்த பழமைதாகிய பொருள் மேல் வருவன, அவை ராமசரிதம், பாண்டவ சரிதம் முதலியவற்றின் மேல் வரும் செய்யுள். தொன்மையாவது உரையோடு பொருந்தி போந்த பழமைத்தாகிய பொருள் மேல் வருவன, அவை ராமசரிதமும் பாண்டசரிதமும் முதலியவற்றின் மேல் வரும் செய்யுள். பேராசிரியர் உரை என்ன சொல்கிறாங்கன்னா, தொன்மை என்பது உரைவிராஐ பழையனவாகிய கதை பொருளும் செய்யப்படுவது, அவை பெருந்தேவனார் பாரதம் தகடூர் யாத்திரை போல்வன. தொன்மை என்பது உரைவிராய் பழைமையனவாகிய கதை பொருளாய் செய்யப்படுவது, அவை பெருந்தேவனார் பாரதம் தகடூர் யாத்திரை போல்வன. அடுத்ததாக படைப்பாளர்கள் தாம் கூற விரும்பும் கருத்துக்களை தொன்மம் மூலம் வெளிப்படுத்தும் போது அவை மிகவும் விரைவாகவும் ஆழமாகவும் படிப்பவர்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. வெல்வேல் கௌரியர் தொன்முது கோடி முழங்கிரும் பௌவம் இறங்கும் முன்றுரை வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வீழ் ஆழம் போல ஒளியவின் தன்றி வழுங்கல் ஊரே அப்படின்னு அகநானூறு 70வது பாடலில் 13லேருந்து 17வது அடியில் சொல்கிறாங்க. வெல்வேல் கௌரியர் தொன்முது கோடி முழங்கிரும் பௌவம் இறங்கும் முன்றுரை வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வீழ் ஆழம் போல ஓவியம் விந்தென்றில் வழுங்கல் ஊரே. பல விழுதுகளை உடைய பெரிய ஆலமரத்தடியில் நின்ற ராமன் சீதையை சிறை மீட்பது குறித்து தன் உடன் இருந்தோருடன் பேசி கொண்டிருந்தான். அப்பொழுது அம்மரத்தில் இருந்த பறவைகளின் ஒலி ராமனின் பேச்சுக்கு இடையூறாக இருந்தது. அவன் கையை உயர்த்தி செய்கை செய்ததும் பறவைகள் அமைதியாயின. அதுபோல தலைவியை தலைவன் மனம் செய்து கொண்டவுடன் அவர் தூற்றிய ஊரர் அமைதியாயினர். இது தோளின் கூற்று. காதல் வெற்றிகரமாக உணர்த்த இந்த தொன்மம் பயன்படுகிறது. சங்க இலக்கியங்களில் முருகன் பற்றிய கதைகளும் முருகனுக்கு வெறியாடும் சடங்கு முறைகளும் தொன்மங்களும் ஆளப்பட்டுள்ளன. முருகனை அழகுக்கும் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் உவமையாக்கி பல தொன்மங்கள் உள்ளன. யானையை சினங்கொண்டு பேராற்றலுடன் போர் செய்த சிறப்பினை முருகனின் வீரத்தோடு இணைத்து கூறியிருக்கிறது சங்க இலக்கியம் பாடல். அதாவது முருகு உரல் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருந்த யானை நற்றினை 225வது பாடலடி வெளிப்படுத்துகிறது 1-2 வரிகளில். முருகு உரல் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருந்த யானை. தொன்மங்களுக்கு கூறப்பட்ட சமயப்பொருள் காலப்போக்கில் இலக்கிய உத்தியாக பொதுவானதாகவும் ஆகியிருக்கிறது. பறவைகள் அடக்குவதிலும் பார்க்கடல் அமுதம் ஆலாகாலம் வருவதிலும் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பெரும் பொருள் புலப்பாட்டிற்கு தொன்மமாக பயன்படுத்தி வருகிறோம். தொன்மங்கள் முரண்பட்டவை ஒன்று சேர்ந்திருக்கிற சூழலை விளக்க பயன்படுகின்றன. அப்துல் ரஹ்மான் அவர்கள் உன் மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகால விஷயமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா. உன் மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகால விஷயம் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா என்று தொன்மத்தை கொண்டு முரண்பாட்டை விளக்குகிறார். இங்கு பார்க்கடல், அமுதம், ஆழகாலம் என்பன பார்க்கடல், அமுதம், ஆழகாலம் ஆகியன தொன்மங்கள். தமிழில் கண்ணகி கதை தொன்மை நோக்கி வளர்ச்சி பெற்றுள்ளது. இக்கால பெண்ணியத்திற்கான தொன்மமாக கண்ணகியும் பெண்ணிய போராட்டத்திற்கான தொன்மமாக மதுரை எரித்த நிகழ்வும் பின்வரும் புதுக்கவி அமைந்த விதத்தை காணலாம். மதுரை எரிக்க கண்ணகியாயும் மீண்டு எழுந்திர சீதையாயும் எப்பவும் எரிதலர் மடி சுமத்து இனி எங்கள் வேலை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை எரிக்க கண்ணகியாயும் மீண்டு எழுந்திர சீதையாயும் எப்பவும் எரிதழல் மடி சுமப்பது இனி எங்கள் வேலையல்ல என்பதன் மூலம் இன்றைய பெண்கள் எம்முறை வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. தொன்மம் எங்கு
எங்கும் எப்போதும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் வழக்கில் இருக்கும் ஒன்றாகும். அது காலத்தை கடந்து நிற்பது. இக்காலத்தோடு கடந்த காலத்தை இணைப்பது. சங்க இலக்கியங்கள் முதல் இன்றைய இலக்கியங்கள் வரை சொல்ல வந்த கருத்தை விளக்குவதற்கு துன்பங்கள் எடுத்துக்காட்டாகவும் விளக்கமாகவும் குறியீடாகவும் புதுப்பிக்கப்பட்டு பயன்படுகின்றன. அவ்வகையில் துன்பங்கள் கருதி மேலும் ஆழமாக விளக்கும் உத்தியாகவே ஆளப்படுகின்றன. இந்திய கிரேக்க ஒப்புமைகள் ஒவ்வொரு சமூகத்திலும் துன்பங்கள் இருக்கின்றன. அவற்றுக்குள் ஒற்றுமைகளும் இருக்கின்றன. ஓரிடத்திலிருந்து மனித இனம் பிரிந்து வேறு இடத்திற்கு சென்று வாழ்வதை இவை உணர்த்துகின்றன. கிரேக்க துன்பங்களுக்கும் இந்திய துன்பங்களுக்கும் நிறைய ஒப்புமைகள் இருக்கின்றன. இந்திரன் சியஸ்டர், வருணன் ஊரனாஸ், பலராமன் டயானிசஸ், கார்த்திகேயன் மார்ஸ், சூரியன் சோல், சந்திரன் லூனஸ், விஸ்வகர்மன் வன்கண், கணேசன் ஜோனஸ், துர்க்கை ஜீனோ, சரஸ்வதி மினர்வா, காமன் இராஸ் என பல ஒப்புமை உள்ளன. இவை இனமரபுகளை ஆய்வதற்கும் உதவக்கூடியவை. அதாவது இந்திரன் சிஎஸ் பீட்டர், வருணன் ஊரனாஸ், பலராமன் டயானிசஸ், கார்த்திகேயன் மார்ஸ், சூரியன் சோல், சந்திரன் லூனஸ், விஸ்வகர்மன் வன்கண், கணேசன் ஜோனஸ், துர்க்கை ஜீனோ, சரஸ்வதி மினர்வா, காமன் இராஸ் பல ஒப்புமைகள் உள்ளன. இவை இனமரபு ஆய்வதற்கு உதவக்கூடியவை. ஸோ இதோட இந்த கருத்து முடிஞ்சது. அடுத்ததாக இயல் 8னா ஆ. 8க்கு எழுத்துரு ஆ. இதில் குறியீடு அப்படிங்கிற இலக்கணத்தை பார்க்கலாம். கவிதைத்துறையில் மிகுதியும் வழங்கி வரும் குறியீடு என்ற உத்தி ஆங்கிலத்தில் சிம்பல் என்று SYMBOL என ஆளப்படுகிறது. சிம்பல் என்பதற்கு ஒன்று சேர் என்பது பொருள். ஏதேனும் ஒரு வகையில் இரண்டு பொருள்களுக்கும் இடையே உறவு இருக்கும். அது உருவ ஒற்றுமையாக இருக்கலாம், அருவமான பண்பு ஒற்றுமையாக இருக்கலாம். பெண்ணை விளக்கு என்று அழைப்பதற்கு பண்பு காரணமாக இருக்கிறது. பறவை வெண்புறா சமாதானத்திற்கான குறியீடாக இருக்கிறது. கருவியான தராசு நீதியின் குறியீடாக இருக்கிறது. விலங்கான சிங்கம் வீரத்தின் குறியீடாக இருக்கிறது. இவ்வாறு மற்றொன்றை குறிப்பாக உணர்த்தும் பொருள் அல்லது சொல் குறியீடு எனப்படுகிறது. குறியீட்டால் பொருளை உணர்த்துவது குறியீட்டியல், அதாவது சிம்போலிசம் என்று கூறப்படுகிறது. குறியீடு பல துறைகளை பயன்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் குறியீட்டியம் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. பொதலேர், ரைம்போ, வெர்லர், மல்லார்மே முதலானவர்கள் இக்கோட்பாட்டை விலக்கி வளர்த்தார்கள். குறியீடு பற்றிய கொள்கை 19ஆம் நூற்றாண்டில் தோன்றினாலும் அனைத்து மொழி இலக்கியங்களும் குறியீட்டை பயன்படுத்துவது வழக்கம் முன்பிருந்தே உள்ளது. தமிழை பொறுத்தவரை தொல்காப்பிய காலம் முதல் இப்பயன்பாட்டை அறிய முடிகிறது. சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகளை உள்ளூர் உவமம் என்ற முதிர்ந்த குறிப்பு பொருள் உத்தியில் இடம்பெற்றுள்ளது. தமிழன் செல்வாக்கினாலே வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவானது என்று ஹார்ட் குறிப்பிடுகிறார். இந்த குறியீட்டு மரபு இன்றைய புதுக்கவிதைகளில் மிகுதியாக காணப்படுகிறது. உவமேயத்தை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு விட்டு உவமையை மட்டும் கூறுவது உள்ளுர உவமத்தின் அடிப்படை. அதாவது உவமேயத்தை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு விட்டுட்டு உவமை மட்டும் சொல்றது. கலித்தொகை, கபிலர் எழுதிய கலித்தொகையில் 38வது பாடல் 6லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய உருபுலி உரு ஏய்ப்ப பூத்த வேங்கை கருவு கொண்டு அதன் முதல் குத்திய மதயானை நீடு இரு விடர் அகம் சிலம்ப குய்த்தன் கோட்பொய்க்கல்லாது உழக்கும் நாடே கேள். உருபுலி உரு ஏய்ப்ப பூத்த வேங்கை கருவு கொண்டு அதன் முதல் குத்திய மதயானை நீடு இரு விடர் அகம் சிலம்ப கூய்த்தன் கோடு பொய்க்கல்லாது உழக்கும் நாட கேள் அப்படின்னு கபிலர் கலித்தொகையில் எழுதியிருக்காரு. வேங்கை மரம் பூத்திருந்தது, அது புலி போல் தோன்றியது. அதன் மீது சினம் கொண்டு மத யானை வேங்கையின் அடிமரத்தை தந்தத்தால் குத்தியது. ஆழப்பதிந்த தந்தத்தால் அதனால் எடுக்க முடியவில்லை. ஆழப்பதிந்த தந்தத்தை அதனால் எடுக்க முடியவில்லை. மலையின் குகைகளில் எதிரொலிக்கும்படி அது முழங்கியது. இப்படி யானை முழங்கிடும் நாட்டை உடையவனே கேள். இப்பாடலின் யானை தலைவனுக்கு குறியீடாக இடம்பெறுகிறது. தலைவியுடனான திருமணத்தை தோழி வலியுறுத்துவதை விரும்பாத தலைவன் அக்கூற்றை மறுத்ததற்கு யானை வேங்கை மரத்தை குத்தியது என்று குறியீடாக ஆகிறது. அவள் கூற்றை வேண்டாததாக கருதி தலைவன் வருந்துதலுக்கு தந்தத்தை எடுக்க இயலாது யானை தவிர்ப்பது குறியீடாகிறது. அடுத்தது கபிலர் அகநானூரில் என்ன சொல்லியிருக்க 2வது பாடலில் 1-9 கோளிலை வாழை கோள்முதிர் பெருங்குலை ஊளுரு தீங்கனி உண்ணுணர் தடுத்த சாரலிற் பலவின் சுளையொடு ஊழ்படு பாறை நெடுஞ்சுனை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலாது கரிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்தம் கடும் கண்படுக்கும் குறியா இன்பம் எளிதின் நின்மலை பல்வேறு விளங்கும் எய்த நாடு அப்படின்னு கபிலர் அகநானூரில் 2வது பாடலில் 1-9 லைன் வரைக்கும் கொடுத்துருக்காரு.
கோளிலை வாழை கோள்முதிர் பெருங்குலை ஊழுறு தீங்கனி உண்ணுணர் தடுத்த சாரர் பலவின் சுளையொடு ஊழ்படு பாறை நெடுஞ்சுனை விளைந்த தேறல் அறியாது உண்ட கடுவன் அயலது கரிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்தும் கண்படுத்தும் குறியா இன்பம் எளிதின் நின்மலை பல்வேறு விளங்கும் எய்து நாடே அப்படின்னு கபிலர் அகநானூரில் சொல்லியிருக்காங்க. அதாவது தாமே முதிர்ந்த பழுத்த இனிமையான வாழைக்கனிகள் உண்ண திகட்டும் இனிய பலாச்சுவைகள் நன்கு விளைந்த நறுந்தேன் ஆகிய 3 பாறைக்கண் அமைந்த பெரிய சுனை நீரில் விழுந்து தேறலாக அதாவது மயக்கம் தரும் கல்லாக மாறியுள்ளது. அச்சுனை நீரை அறியாது உண்ட ஓர் ஆண் குரங்கு மயங்கியது. பிறகு பக்கத்தில் இருந்த மிளகு கொடிகள் படர்ந்துள்ள சந்தன மரத்தில் ஏறுவதற்கு முடியாமல் கீழே விழுந்து கிடந்த நறுமணமிக்க பூக்களாகிய படுக்கையில் விழுந்து களிப்புடன் படுத்து உறங்குகிறது. இவ்வாறு தாம் எதிர்பாராத வகையில் இன்பத்தை நின் மலையகத்து பல்வேறு விலங்கினங்களும் எளிதாய் பெற்று மகிழும் வளமுடைய மலைநாட்டு தலைவனே என்று தோழி கூற்றாக கபிலர் பாடுகிறார். கடுவனின் அறியாமை போன்றே நீயும் களவிலே கூடி திருமணம் செய்து கொள்ளாமல் இன்பத்திலேயே மயங்கி கிடந்தாய் என்று தலைவனின் செயலை தோழி குறிப்பாக சுட்டிக்காட்டுகிறாள். இதில் ஆண் குரங்கின் செயல் தலைவனின் செயலுக்கும் சுனைநீர் தேறல் தலைவன் கொண்டுள்ள இன்பந்தரும் மயக்கத்திற்கும் சந்தனக்காடு ஏறுவதற்கு முடியாமல் பூக்களாகிய படுக்கையில் குரங்கு விழுந்து கிடக்கும் செயல் திருமணம் செய்து கொள்ளாமல் இன்பத்தை மட்டும் நுகர நினைக்கும் தலைவனுக்கும் செயலுக்கும் குறியீடாக அமைந்துள்ளதை அறியலாம். புதுக்கவிதை துன்பங்கள் குறியீடாக அமைந்துள்ள கருத்தை அழுத்தமாக உணர்த்த உதவுகின்றன. வியர்வை அப்படிங்கிறது இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி. அப்படி பால் வீதியில் அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்காரு. இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி. ஆதிரையிட்ட பருக்கையினால் அமுத சுரபியில் உணவு வளர்ந்து கொண்டே இருந்தது போல உழைப்பால் உலகம் செழித்து கொண்டே வளர்கிறது என்ற கருத்தை புலப்படுத்துகிறது. வியர்வை துளிக்கு ஆதிரை பருக்கை குறியீடாகிறது. செழிப்புக்கு அமுத சுரபி குறியீடாகிறது. அடுத்து திட்டத்துக்கு அப்துல் ரஹ்மான் என்ன வர்றாரு அப்படின்னாக்க, வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக, வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக அப்படின்னு கேள்வியாக படைத்திருக்கிறாரு. திட்டங்கள் தீட்டினாலும் அவை நாட்டுக்கு நலனுக்கு பயன்படாமல் எதிராக போய்விடுவதை இக்கவிதை உணர்த்துகிறது. வரம் திட்டத்திற்கு குறியீடாக அமைகிறது. சாபம் அதன் பயனற்ற விளைவுக்கு குறியீடாகிறது. இவ்வாறு சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லாமல் இன்னொன்றை கூறி குறிப்பால் உணர்த்துவது குறியீடு. இது புதிர் போல அமைந்து இன்பம் அளிக்கிறது, உணர்வளிக்கிறது, புரிதலை அளிக்கிறது. மறைத்துச் சொல்லவும் மிகுத்துச் சொல்லவும் அழுத்திச் சொல்லவும் குறியீடு பயன்படுகிறது. குறியீடு என்னும் இவ்வுத்தியின் அடிப்படை இலக்கணங்களாவன சுட்டிய பொருளுக்கும் குறியீட்டு பொருளுக்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு இருத்தல் வேண்டும். சுட்டும் பொருள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றாக இருத்தல் வேண்டும். இத்தொடர்பின் வாயிலாக குறியீட்டு பொருள் நுண்ணிய முறையில் வெளிப்படுத்த வேண்டும். குறியீடு என்பது ஒரு புதிய வடிவம் அன்று. சங்க இலக்கிய பாடல்களில் வரும் உள்ளுறை ஓமம் என்னும் இலக்கிய உத்தியும் இன்றைய குறியீடு என்று நாம் குறிப்பிடும் உத்தியும் ஒன்றுதான். சங்ககாலம் தொட்டே தமிழருக்கு குறியீடு சிந்தனை இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது. உள்ளுறை ஓமம் அக இலக்கியங்களில் உரைக்க முடியாதவை, மறைக்க வேண்டுபவை ஆகியவற்றை குறிப்பாக உணர்த்த பயன்பட்டது. குறியீடு என்பது அகம் புறம் என எல்லா வகை கவிதைகளிலும் குறிப்பாக உணர்த்த பயன்படும் இலக்கிய உத்தியாகும். ஸோ இதோட இயல் 8ஓட கருத்துக்களும் முடிந்து விட்டது. ஸோ ஆகவே இதில் குறியீடு, தொன்மம், காப்பிய இலக்கணம், படிமம், பாயேற்ற பழகலாம், பொருள் மயக்கம், நால்வகை பொருத்தங்கள், தமிழாக எழுதுவோம். ஸோ ஆகிய எல்லா பகுதியும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி.